பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு வந்து அப்டேட்டோட ஆரம்பிங்க அப்படியே. இன்னைக்கு நிறையா அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. சூர்யா அப்டேட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. என்னது ப்ரோ? நீங்க சொல்லுங்க. சூர்யா அப்டேட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. அவர் ஃபீனிக்ஸ் அப்டேட் சொல்லுவார் படம் எம்கே. இல்ல 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 மாவீரம் ப்ரோ, நீங்க சொல்லிருங்க. நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நீங்க சொல்லுங்க. அப்ப அப்டேட்ட நோட் பண்ணல, கரெக்டா? அதுதான் உண்மை. அப்படின்னா என்ன அப்டேட் தெரியலன்னு அர்த்தம். ஆமா ப்ரோ, சொல்லுங்க. இல்ல இந்த வடிவேல் காமெடி வரும்ல, எதுவும் வரல. அப்ப நீங்க மனப்பாடம் பண்ணல அதுதானே? சரி பரவாயில்ல, மாவீரம் ப்ரோ சொல்லிட்டோம். சொல்லுங்க மாவீரன். ஏங்க எந்த அப்டேட்டுமே வரலங்க. இன்னைக்கு வரல, எதுவும் படமே வரலன்றதா அப்டேட் போல. ஏங்க இப்படி பண்றீங்க? சரி ஓகே. எஸ்ஜே சூர்யா, நீங்க சொன்ன சூர்யா, எஸ்ஜே சூர்யா அவர் வந்துட்டு கில்லர் மூவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அவர் டைரக்ஷன்ல. அதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்றாரு. அதுதான் வந்து இன்னைக்கான முதல் அப்டேட். அது நம்ம கேஜிஆர் ஸ்டுடியோஸ் அவர் வந்துட்டு அடுத்த படம், அதாவது செகண்ட் ஃபிலிம், ஹீரோவா நடிக்கிற ஃபிலிம், அதில் வந்துட்டு இன்னைக்கு தான் வந்து பூஜை வந்து போட்டிருந்தாங்க. கோட் விசஸ் நோபடி அந்த படத்தோட ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த படத்துலயும் வந்து நடிக்கிறாங்க. டிமாண்டி காலனி 3 இன்னைக்கு வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஷ்ணு விஷால் அவர்கள் வந்துட்டு ராட்சசன் 2, அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி 2, இது ரெண்டுமே வந்துட்டு சீக்குவல் இன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. பரணி ப்ரோ, நீங்க இல்ல சாரி கண்டினியூ. ஓகே. பஞ்சாயத் அந்த அமேசான் வெப் சீரிஸ் அதோட புது சீசன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2026ல ரிலீஸ் ஆகுது. கிங்டமோட ரிலீஸ் டேட் ப்ரோமோ இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 31 வந்து ரிலீஸ் ஆகுது. அனிருத் அவர்களுக்கு பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் இருக்கு. ஜூலை 31 கிங்டம், கூலி, அதுக்கப்புறம் மதராசின்னு சொல்லி பேக் டு பேக் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து வெயிட்டிங். சொல்ல மாட்டியா? அவங்க ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்களா? 17 செப்டம்பர் 17. ஓகே 17. ஓகே செப்டம்பர் 17 எல்ஏகே இருக்கு அனிருத்துக்கு. ஓஹோ எந்தோன் பேபி ஹீரோயின் வந்துட்டு அவங்க கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி ஆமீர் கானும் அவர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றின இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு வீடியோ கிளிப்பாக வந்து ஓஹோ எந்தோன் பேபி டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸோட அடுத்த ஃபிலிம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸோட பண்றாரு. அகமது கபீர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு, மலையாளம் ஃபிலிம் டைரக்டர். இது அஃபிஷியலா இன்னும் வரல, பட் ஆனால் வந்து நியூஸ் கன்ஃபார்ம்டு தான். அதே மாதிரி இட்லி கடை அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்துட்டு சரிகம சவுத் அவங்க தான் வாங்கியிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்ல. சசிகுமார் நடிக்கிற ஃப்ரீடம் அந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி, பூரி ஜெகநாத் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்டோட ஷூட் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வதந்தி இன்னும் 10 days தான் ஷூட்டிங் லெஃப்ட் இருக்குன்னு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. சசிகுமார் நடிக்கிறார் வதந்தி 2 வெப் சீரிஸ். இதெல்லாம் இப்ப அப்டேட்ல சேர்ந்துருச்சாங்க. ஆமாங்க. ஆமா, இது இன்னும் 10 நாள் ஷூட் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அப்டேட்டா? எஸ், அந்த ஃபிலிமோட ப்ராக்ரஸ் இஸ் அப்டேட். ஏங்க எனக்கு அதுவே தெரியும் அவர் ஸ்பாட் வர நடிக்கிறாருன்னு. ஓகே, வேற எதுவும் மிஸ் ஆகல? அப்ப வேற எதுவும் ஆகல. ஆனா நேத்துல இருந்து ஒரு விஷயம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நேற்று நான் கேட்ட அதே விஷயம் தான் இன்னைக்கு எல்லாரும் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? சொல்லுங்க, என்னது? ரஜினியும் விவேக் காத்திரேயும் சேர்ந்து பண்றது. எனக்கு தெரியலங்க, நீங்க சொல்லிதான் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே போட்டாங்களே. நேத்து ஒரே ஒரு பேஜ் தான் போட்டுருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை ஒரு 30 பேஜ் பக்கத்துல. நேத்து வந்துட்டு சித்ரா லக்ஷ்மணன் டூரின் டாக்கீஸ்ல சூர்யா அடுத்த படம் அன்வர் ரஷீத்னு சொன்னாரு. கேக்குதா மிஸ்டர் பரணி? ஆமா, டிரான்ஸ் டைரக்டர். ஓகே ஓகே, அதுதான் அப்டேட்ல சொல்லல சொன்னாங்களா?
ஆமா அவர்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜீத்து மாதவன் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா இது டிரான்ஸ்னு அவர் சொல்லியிருக்காரு. உண்மையான்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல நேத்தே ஒருத்தர் கமெண்ட்ல பண்ணியிருந்தாரு. நேத்தே ஒருத்தர் comment ஓகேண்ணா, பண்ணியிருந்தாரு. சூப்பர்ண்ணே. அன்வர் எங்க ரஷீதும் நல்லா ஆதிப்ரோக்கு ரெக்வஸ்ட் கேட்கிற இது ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காராம். எங்க போனார் அவரு? கீழே போயிட்டாரு. அவர் ப்ரோ கீழே போயிட்டாரு. கூலி அப்டேட் எதுவும் இருக்கா இந்த வாரம்? எனக்கு தெரிஞ்ச பூஜா ஹெட்டி சாங் வரும் ப்ரோ. அப்படி விடுங்கன்னு ரசிக்கிறோம். காலையில செகண்ட் சிங்கிள்னு போட்டாங்கல்ல ட்வீட். அது எல்லாரும் மத்தவங்க போட்டுருந்தாங்க, அவங்க சைட்ல இருந்து எதுவும் வரல. மேபி அதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கூலி த மூவின்னு ஒரு பேஜ் அவங்க தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல அது அபிஷியல் இல்லையா? பிரகாஷ் அண்ணா எப்ப ஃப்ரீ ஆவாரு? காந்தாரா 2 அப்டேட் சொன்னாரா? அப்படித்தான் பரணி 10 நிமிஷத்துல ஸ்பேஸ விட்டு வெளியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஏதாவது அப்டேட் வச்சிருக்கியா? இல்ல இல்ல இல்லைன்னா அது வந்துட்டு கொஞ்சம் அப்படிதான் பண்ணுவாரு அவரு. அவருக்கு பாப்பாரு, இன்னைக்கு அவருக்கு பிடிச்சதுன்னா அவரை வச்சுப்பாரு, இல்லைன்னா தூக்கிடுவாரு. ஏங்க நீங்க தாங்க வந்து எடுத்தோடனே எல்ஐகே பத்தி எதிர்த்து கேள்வி கேட்டீங்க, அதனால கோவம் வந்திருக்கும் அவருக்கு. அதான் சொல்றேன். ஆமாண்ணா. LIC பத்தி ஆனா நீங்க பேசுனாங்க, வந்துட்டு நான் கோவப்படணும். இல்ல அது நான் நீங்க வந்துட்டு எஸ்கே இஸ் த பெஸ்ட் இன் மதராசி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நாங்க ரெகுலர் ஏன்னா அது வந்து சிவகார்த்திகேயன் பண்ண வேண்டிய படம் ப்ரோ. அது வந்து அவர் பண்றாரு, அந்த ஒரு கோவம் இருக்கும்ல. இல்ல இல்ல அதான் சொல்ல வந்தேன் நானும். சும்மா விளையாட்டுக்கு சீரியஸா எடுத்துக்காதீங்க, ஜாலியா தான் சொல்றேன். அப்படிலாம் பார்த்தா சீரியஸா எடுத்துக்கடா. அப்படியெல்லாம் பார்த்தா first இருக்க வேண்டியது. ஜாலி கைன்னு அவரு. அது மட்டும் இல்ல, சரி, okay. 2 வாரத்துல யாரு வேற best? வருதுல மதராசி ஹெவி காம்படிஷனா இருக்கும். அதுல வேற அப்ப அந்த லாஜிக் படி பார்த்தா நாங்க வன்மத்தை கேட்கலாமா பராசக்தி மேல? நாங்க பண்ண வேண்டியது தானே. நீங்க யார் வேணா வன்மத்தை கேக்குங்க, எனக்கு என்னங்க, எனக்கு புரியலங்க. யார் வேணா கேக்குங்க. நாங்க 300 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணிட்டோம்ப்பா, யார் வேணா கக்குங்க அப்படின்னு திமிரா பேசலாம். நாங்க we are not greedy நாங்க for records. சீன்றீங்க என்ன பரணி ப்ரோ? சொன்ன டயலாக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால சொன்னேன். We are not greedy for records. ஆமா. Okay. SK is in right form. We'll accept that, but we have to be இல்ல in இல்ல a proper தமிழ்ல state, சொல்லுங்க bro. விஷால் bro. நீங்க அப்புறம் ஏங்க ஆங்கிலத்தை பிரயோகப்படுத்துறீங்க? அந்த இது வந்ததுனால எனக்கு டக்குன்னு புரியல நீங்க சொல்றது. புரியாத மாதிரி அப்புறம் ஆங்கிலம் பேசுவோம், பேசாம இருங்க. பரணி ப்ரோ, ஆனா அன்வர் ரஷீத்ன்றது நல்ல சாய்ஸ் தான் எனக்கு தோணுது. சூப்பர் சாய்ஸ். என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் சாய்ஸ். இல்ல மரண சாய்ஸ். ஆமா, அவர் சூஸ் பண்ற டைரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்ல சாய்ஸ் தான் ப்ரோ. இப்ப பெரிய ஆக்டர்ஸ் யாருப்பா? இல்ல இப்ப சூர்யா இருக்கிற சூர்யா, அது இல்லாம இப்ப இருக்கிற மேஜர் ஆஃப் த ஆக்டர்ஸ் அவங்க வச்சிருக்கிற லைன் அப் எல்லாமே ஓரளவு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் லைன் அப்பா தான் இருக்கு. அவங்க நல்லாதான் இருக்கு. ஆமா, வந்துட்டு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே நான் சொல்றேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் STR வெற்றிமாறன் அவர்கள் டு எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லா ஆக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து சூப்பரா வந்து சூஸ் யாரும் பண்ணிருக்காங்க. அவங்க லைன் அப் ஸ்ட்ராங்கா யாரும் வச்சிருக்காங்க. சொல்ல மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டோம், நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஏங்க ஆமாங்க. மதுரையை பத்தி பேச, சென்னையை பத்தி பேச ஆள் இருக்காங்க. என் தலைவனை பத்தி பேச நான் தானே இருக்கேன். யாரு ப்ரோ? யாருப்பா? வேற திருப்பி STR அண்ணா. எஸ்டிஆரா? யாருப்பான்னு கேட்காதீங்க. எந்த படம், எந்த படத்துல லைன்? அவருக்கு லைன் அப் மட்டும் தான் இருக்கு சின்ன வயசுல இருந்தே. STR வெற்றிமாறன் ஷூட்டிங் போக போறாங்க. ஆனா ஞாபகம் இருக்கா, இது 2 மாசம் முன்னாடி ரெக்கார்டிங் எடுத்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருப்பான், STR ராம்குமார் படம் ஷூட்டிங் போறாங்கண்ணா, எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுண்ணா, பூஜை வந்துருச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே. அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு, விசாலு அது நல்ல மாசா இருக்கும் STR ராம்குமார் படம்னாரு. என்னைக்கு இவர் சொன்னாரோ. ஆமா, இல்லன்னா கிளிகளே நீங்க ஷூட்டிங் போயிருவீங்க. ஆனா ஆதின, உங்கள்ட்ட நான் தனியா பேசுறேன். நீங்க என்ன இன்னைக்கு உங்க ரிவ்யூ மேல எனக்கு சங்கடம். எதுடா பறந்து போவா? ஆமாண்ணா, ஏன்டா டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குன்னு நீங்க இல்லன்னா, எனக்கு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறும் அதெல்லாம் இல்லடா, எனக்கு படம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா நீங்க, நான் என்ன சொல்றேன், ஜாலியான படம் சூப்பரா இருக்கு, நல்லா ஃபன்னா இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொன்னா கூட ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள போயிருவாங்க. நீங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றீங்க? அதாவது நீங்க என்னைக்காவது உங்க வாழ்க்கையில ஒரு கடலுக்கு நடுவுல ஒத்த பனைமரத்துல வட்ட நிலாவை பாத்துக்கிட்டு பட்டுமர படகுல சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களான்ற மாதிரி பேசுனீங்கன்னா ஒருத்தனும் தேட்டருக்கு போக மாட்டான். அது ஒரு நார்மலான ஜாலியான படம், நல்ல படம், அவ்வளவுதான். ஆனா எனக்கு என்னன்னா, ஹியூமர்லாம் நல்லா ஒரு காட்சி இல்லடா. இப்ப எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ராம் படங்களுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணா எனக்கு அதுல கேரக்டர்ல ஸ்டோரி இல்லைன்னு அவ்வளவு டெப்த் இருக்கும். இதுல அது எதுவுமே பண்ணாம கிட்டத்தட்ட வந்து இவர் இந்த லோகேஷ் எல்லாம் படம் இருக்கிறாங்கல்ல, நான் கம்மியா சொல்ல,
இவரோட ஸ்டைல் ஆஃப் படங்கள் வந்து மொமெண்ட்ரி, ஒரு தியேட்டர் மொமெண்ட்ஸ் வச்சு எடுக்கிற படம் கிடையாது. ஆனா இந்த படம் எனக்கு வந்து என்னமோ ரொம்ப மொமெண்டா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ராமத்தை எப்பவுமே பண்ண மாட்டார். ராமோட படங்களே எப்பவுமே ஒரு முழுமை இருக்கும், ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும், ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருக்கும். இதுல எனக்கு அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப ரேண்டமா ஆனா குட்டி அப்படி குட்டியா. இருக்கிறவங்க யாரும் பார்க்க அததான் சொல்றேன். இப்ப நம்ம அதனால தான் நான் அந்த ரிவ்யூல போட்டிருந்தேன். எனக்கு இதனால சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹிட் கிடைக்குது, பெரிய நல்ல ஹிட் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லாட்டி கடைசியில இந்த இதுல சொல்லுவான் இல்ல, இந்த ஊர்ல அம்பின்னு ஒரே ஒரு நல்லவன் இருந்தான், அவனே இப்படி மாத்திட்டீங்களா, அந்த மாதிரி அதனால வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆக்சுவலா மத்தவங்க என்ன சொன்னாங்க இந்த ஸ்பேஸ்ல? பிரகாஷ்லாம் என்ன சொன்னாப்ல, பிடிச்சிருந்துச்சுனாப்ல? பிரகாஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாரு. அவருக்கு ராம் படம் எதுவுமே பிடிக்காது, ஆனா எனக்கு இந்த படம் ரொம்ப அதான் பிடிச்சிருக்கு. சொன்னீங்க. எனக்கு ராம் படம் எல்லாமே எல்லாமே இல்ல, லைக் எனக்கு தங்கமீன்கள் பெருசா ஒர்க் ஆகாது. இது கட்டுறது தமிழ் ஓகே. தரமுடி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பேரன்பு தான் அவரோட பெஸ்ட்னு நான் இப்போ நம்புறேன். ஆனா இது வந்து ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அப்படியே போச்சு, அப்படியே புது அப்படியே போயிடுச்சு, முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. பாட்டா ஒரு காட்சி எனக்கு அங்கங்க ஒரு காட்சி குட்டிக்கிட்டே நிறைய மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா 8 வயசுல நீங்க அந்த இந்த மாதிரி குட்டி இல்லையோ, ரொம்ப அமைதியான பையனா இருந்திருப்பீங்க. இல்லடா, நான் குழந்தையில இருந்தே பொறுத்திக்கு வந்ததான்டா. ஆனா எனக்கு என்னன்னா, இதை தாண்டி எனக்கு அந்த குழந்தை ட்ராக்கை விட எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அவங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். கிரேஸ் ஆண்டனி அவங்க மஜான மலையாள படம் பாருங்க, மஜான. அவங்க மலையாளத்துல இதை விட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் படம் பார்க்கல, பட் ஆனா அவங்க வந்து என்ன படம்டா? இந்த படம் இருக்குல்ல ப்ரோ, ஜீத்து ஜோசப் பேசில் நடிச்ச படம், அது என்ன படம்? ஆமா ஆமா ஆமா, நுண்ணுக்குழியா? அது என்ன நுண்ணுக்குழியா நுணுக்குழி அது ஃபன்னு. அத பாருங்க, அது நான் C5ல இருக்கு அந்த படம். ஒரு மாதிரி ஜீத்துவே ஒரு மாதிரி குபீரா இறங்கின படம், அது சூப்பரா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா ரொம்ப ரீசெண்டா ஒரு இந்த படம் பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், கர்வான்னு சொல்லிட்டு. சூப்பரா இருந்துச்சு, அது பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருந்த படம், சூப்பர் படம். இர்ஃபான் கான் பின்னிருப்பான் தலைவர், ஆகாசம் முண்டாப்ல. அது ஆக்சுவலா எனக்கு மலையாள படம் மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு பாக்க என்னடா அது மலையாள படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க ஹிந்தியில. அப்புறம் போய் பார்த்தா அந்த படம் ஓடவே இல்லையா. டைரக்ட் ஹிந்தி. ஆமா ஓடல. இவரோட ஃபர்ஸ்ட் படம் தான், துல்கருடைய ஃபர்ஸ்ட் படம் தான், இவரோட ஹிந்தி டெபியூ. ஆமா. அந்த படம் யாராவது பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு அந்த படம். யாராச்சும் லிசனர்ல அந்த படம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க, சூப்பரா இருக்கு அந்த படம், கர்வான். ப்ரோ இந்த வாட்டியாவது 3 படத்தை தியேட்டர்ல பாத்துறணும் ப்ரோ. எந்த படத்தடா? இந்த வாரம் 3 படம் வருது. என்ன படம் சொல்றா? சூப்பர்மேனுக்கு தான் மோஸ்ட் ஹைப்டு. ரிவ்யூ எல்லாம் வேற மாதிரி வந்துட்டு இருக்கான் தலைவனுக்கு, ஜேம்ஸ் கன். அத போய் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். ரிவ்யூ வந்துருச்சா? ஏங்க ஆமா, ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நான் பார்த்தேனே, பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னு சொல்லி. எக்ஸ்ட்ரார்டினரி ரிவ்யூஸ் பர்னி ப்ரோ. கிரிட்டிக்ஸ் போட்டாங்களா என்ன? போட்டுருக்காங்க பர்னி ப்ரோ, பாருங்க ப்ரோ. நாளைக்கு ஓல்ட் பிரீமியரா ப்ரோ? நாளைக்கு ஓல்ட் பிரீமியர். சரி, இது சூப்பர்மேன் இல்லாம வேற என்ன வருது? தேசிங் ராஜா 2 வருதுன்னு போல. அப்புறம் இல்ல நான் தான் கட் இந்த ஓஹோ எந்தன் பேபி அந்த படம் வருதா? ஆமா ப்ரோ, அமெரிக்கான வேற பாக்க வச்சு போட்டுருக்காங்க. கர்வான் ஹீரோயின் தான்டா அதுல நடிச்சிருக்காங்க. ஆமா 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 ஆமா, நான் அதை பார்த்தேன். அவங்களுக்கு எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நான் அந்த மாதேவன் ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாப்புல பெட்ல படுத்து. அது என்ன உங்களுக்கு பிடிச்சதானே? அது பாக்கலடா இந்த ஷோ நானு. அத பாருங்க, ஒரு மாதிரி. இல்ல ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தேன் நானு, ஷோ பார்க்கல. ஆனா எனக்கு ஐடியாவா அது என்னமோ இது மாதிரி இருந்துச்சு, இந்த பார்த்திபன் சார் நீங்களா பண்ற மாதிரி இருந்துச்சு. கோடிட்ட இடங்களை நிரப்புகவா அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா பண்றேன்னு சொல்லுங்க பர்னி ப்ரோ. இல்ல அதான் ஃப்ரீடம், ஓ எந்தன் பேபி, சூப்பர்மேன் 3 பார்க்கணும். ஓகே, ஃப்ரீடம் வருதுல்ல? ஓகே, ஃப்ரீடம்னா அந்த இவர அப்புறமா சசிகுமார். அண்ணா அது கிங்டம். இது ஃப்ரம் தி டைரக்டர் சசிகுமாரோட படங்க. சசிகுமார் ஸ்டாரிங் ஃபிலிம் ட்ரூ ஃப்ரம் தி டைரக்டர் ஆஃப் அந்த கழுகு. ஓகே அதுக்கப்புறம் அவர் படம் எடுத்தாரு, அது வேணாம். அது அந்த ஸ்னீக் பிக் பார்த்தேன், பட் ஆனா வந்துட்டு எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அதுலயே அவங்க அந்த ஹீரோயின் பேசுறது லிப்சிங்க் பெருசா இஷ்யூவா இருந்துச்சு, செட்டே ஆகல. இதுல வேற அது என்ன திருப்பி கீழே போயிட்டாரு பரணி ப்ரோ. அது என்ன, இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங். அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பக்கோட தான் இருப்போம் நாங்க. பரணி ப்ரோ இருக்கீங்களா? அவரும் போயிட்டாரா? கேக்குது ப்ரோ. சுகுமார் அண்ணா வந்துட்டாரு, ஆதி என்ன கை தூக்குறாரு, பார்த்து கொடுத்து விடுங்க. எனக்கு யாருமே காமிக்கலையே, இருங்க. ஓகே, டாப் ஜோஸ் ப்ரோ சொல்லுங்க தலைவர். பிரகாஷ்னா
ஆதி விஷால் ப்ரோ கேக்குதா? தலைவா வணக்கம் தலைவா, சொல்லு கேக்குது சொல்லு தலைவா. சொல்லு, கேக்குது கேக்குது ப்ரோ, சூர்யா சொல்லுங்க brother. சார் நெக்ஸ்ட் மூவி இவரா ப்ரோ? இந்த இது அவர் பேரு அன்வர் ரஷீதா. அன்வர் ரஷீத் டிரான்ஸ் ஏன் டைரக்டர்னு சொல்லியிருக்காங்க காமிக்கல? தலைவா. எனக்கு தான் கேட்கலையா? ஹலோ ஏங்க அண்ணா பிரகாஷ் அண்ணா, இவர் பரணி கொஞ்சம் கீழே போயிட்டு இல்ல வர சொல்லுங்க. பரணி, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா இல்ல நான் பேசுறேன் கேட்கலையா? அண்ணா யாரும் யார் பேசுறது கேட்கல பேசுறதும் போல. கேட்கல. கேக்குதா ப்ரோ இப்ப? தலைவா நீங்க பேசுறது கேக்குது. இல்ல ப்ரோ, என்னங்க அது எப்படி தேசிய சேஃபா மகன் இல்ல மாதிரி பண்ற ஒரு ரிஸ்கியா ப்ரோ அவன் இந்த மலையாள டைரக்டர் தலைவா? பண்றது? ரொம்ப நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஒரு செம இல்ல ப்ரோ, டேரக்டர். அது மலையாளத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும், இப்ப தமிழ்ல பார்த்தா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அந்த மாதிரி படங்கள்? இல்ல தலைவா, அவர் படம் வந்துட்டு நம்ம பார்த்தாலுமே ஒரு மாதிரி மாசான படங்கள் எடுக்கிறவர் தான். ரொம்ப ஓகே ஓகே. கிளாஸா, ரொம்ப ஸ்லோ அந்த மாதிரி படம் எடுக்கிறவர் இல்ல. சரி மாஸ். என்ன விஷால் சொல்லுங்க? ப்ரோ, ஒரு முக்கியமான நபர் வந்திருக்கிறாரு. அருண் யாருங்க? அருண் அருண் பிரதர் வந்திருக்கிறாரு. அருண் பிரதர், சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு, அது சரி தலைவர். அருண் பிரதர் வந்திருக்கிறாரு. அருண் பிரதர் வந்து நேற்று யூடியூப்ல ஃபுல்லா அவர் தான் ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அவர் கேட்ட கேள்விகளை விட அவர் கொடுத்த க்ளூஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு ஏதாவது கேள்விகளோட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ வெல்கம் பண்ணுவோம். சுகுமார் ப்ரோ, எப்படி இருக்கு காலு? நல்லா இருக்கா? என்ன எப்படி இருக்கீங்க? சரி, இன்னும் அவர் வரல போல இருக்கு ஸ்பீக்கருக்கு. அருண் பிரதர், இன்னைக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க, ஜாலியா கேட்போம். யாராவது பேசுறீங்களா இல்ல யாருமே பேசுறீங்களா? பிரகாஷ் ப்ரோ, கேட்கலவா? Option 2 யாருமே யாருமே பேசல. பேசல. சுகுமார் நாச்சு ஏன்னா 2 பேர் மைக்குமே ஆன்ல இருக்கு. கேக்குது கேக்குது பாருங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு திடீர்னு எதுவுமே காமிக்கல, இப்பயும் எதுவுமே காமிக்கல. இல்ல அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாயின் பண்ணோம்னா அப்படிதான் காமிக்கும். அதுக்கப்புறம் கேட்கறது மட்டும் எல்லாம் கிளியரா கேட்கும். அப்புறமேட்டு படிப்படியா புதுசா ஜாயின் ஆகிற மட்டும் உங்களுக்கு அந்த லிஸ்ட் இதில் காமிக்கும், டிபியில் காமிக்க, மற்ற எதுவும் காமிக்காது. ரைட், எனக்கு சரி ரெக்வஸ்டா ரைட், ஓகே விடுங்க. காமிக்குது. அருண் பிரதர் ஏதாவது கேள்வி கேட்க வந்திருக்காரு நீ, சூப்பரா சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, ஒரு ஹிந்தி ஃபிலிம். என்ன சொன்னாரு? ஒரு ஹிந்தி ஃபிலிம் சொல்லுங்க அருண். ஒரு ஹிந்தி ஃபிலிம் സ്വദേശ്. അതില് തമിഴ് ഫിലിമായിട്ട് കണക്ഷൻ ഇருக்கு. என்ன கனெக்ஷன்? மூவி என்ன கனெக்ஷன்? பாபா. கரெக்ட். தேங்க்யூ. ஏங்க என்ன எனக்கு கனெக்ஷன் புரியல, கேள்வியே ஆனா புரியல. பதில் சொல்லிட்டீங்க. இல்லங்க கேள்வியே புரியல, பதில் சொல்லிட்டீங்களே. கேள்வியே புரியல. ஆனா இல்லண்ணே, ஸ்வதேஷ்னு ஒரு ஹிந்தி படம், ஷாருக் கான் படம், அதுக்கும் ஒரு தமிழ் படத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னாப்ல. என்னன்னா ஏஆர் ரகுமான் தான் அதுக்கும் மியூசிக் இதுக்கும் மியூசிக். இந்த பாபால இருக்க சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாப்லாங்க. ஒரு சாங் மറ്റേ அப்பா ஒரு சாங் பாபா கிச்சு கிச்சுதா. സ്വദേശ് மூவி ஓ, தமிழ்ல இதை டப் வச்சுதான் பண்ணி பாபா இருக்கா? படத்தை ஹிந்தியில பாத்திருக்கீங்கன்னு கேட்பாங்களா? ஏங்க இல்லங்க, அதுல வேற தேக்கோனா அப்படின்னு வரும் அந்த பாட்டு, நல்லா சூப்பரா இருக்கும். அப்படம் தமிழ்ல டப் பண்ணி ஸ்வதேஷ் இருக்கா? படம், ஸ்வதேஷ் தமிழ் டப்லாம் ஆகல தலைவா. அது வந்து சோங் இவரு டப் ஜாதா பண்ணி அக்பர் நான் டைரக்டரோட படம். ஜெயடிவி பார்த்திருக்கேன். சோங் டப் பண்ணி. అవునా? இல்ல சாரி, நீங்க மலையாளமோ? ஓகே. ஏன் அவர் மலையாளிங்க, சாரிண்ணே சாரிண்ணே. நேரா போறாரு, தெலுங்குக்கு போறாரு. சரி விடுங்க விடுங்க. விஷால் ப்ரோ, സാരി പറഞ്ഞു ബ്രോ. എനിക്ക് സ്മാർട്ട് പറഞ്ഞി സിനിമ പാക്കുന്നത് എടപ്പള്ളിയിലാ, വനിതാ വിനീതയിലെ? ആ നേരത്തെ അവിടെ ഉണ്ടായിരുന്നു, ഇപ്പൊ ഇല്ല, ഇപ്പൊ തമിഴ്നാട്ടിലേക്ക് ഷിഫ്റ്റ് ആയി, അതുകൊണ്ടില്ല. ஏன்னா അവിടെ நானும் கௌதம் மேனன் இன்டர்வியூ பார்த்தோம், அந்த மாதிரிதான் நாங்களும் மலையாளம் பேசுவோம், நீங்க வந்துட்டு தமிழில் പറയോ. അവര് വനിതാ വിനീതയിലെ കോമാളികളെ നേരിട്ട് பார்த்திருக்கேன். ആ കൊറേ കണ്ടിട്ടുണ്ട്, എല്ലാ വെള്ളിയാഴ്ച. ஏங்க எங்களை கோமாளின்னு தானே சொல்றாரு, அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. அந்த தியேட்டருக்கு கோமாளி யார சொல்றாரு? அவரை சொல்றாருங்க. அந்த தியேட்டருக்கு எல்லா அப்படியா? வெள்ளிக்கிழமையும் ஒரு 2-3 கோமாளிஸ் வருவாங்க, அவங்கள சொல்றாரு. அது அது தெரியும், அது அவருக்கு புரியும் என்ன சொல்றாருன்னு, எனக்கு தெரியும் நாங்க என்ன பேசணும்னு. அது இந்த மாதிரிதான் 2-3 பேருக்கு மட்டும் புரிஞ்சே பேசுங்க. என்ன ப்ரோ, தலைவர். இது வந்துட்டு ரொம்ப இதா இருக்கும் ப்ரோ, சென்சிட்டிவ் டாபிக் ப்ரோ. ஓகே 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 ஓகே. கிரேஸ் ஆண்டனி மூவி கும்பளங்கி நைட் பார்த்திருக்கியா? கும்பளங்கி நைட்ஸ் பாத்திருக்கோம் ப்ரோ, இங்க எல்லாருமே பாத்திருக்கோம். அதில் கிரேஸ் ஆண்டனி இருக்கு. ஆமா, ஃபகத் ஃபாசில் அண்ட் ஒய்ஃபான. அதே அதேதான். சார் ப்ரோ, கன்னடா, தெலுங்கு, மலையாளம்,
பேன் இந்தியன் சார். ஆல் லாங்குவேஜ் ப்ரோ. ஏங்க இன்னைக்கு காந்தாரா போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு டெரிஃபிக்கா இருந்துச்சு, நிறைய டீடைலிங் இருந்துச்சு போஸ்டர்ல. எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம்? எனக்கு அந்த போஸ்டரோட பேக்ரவுண்ட் மரண கிணறு மாதிரி இருந்துச்சு, அந்த சர்க்கஸ்ல பைக் ஓட்டுவாங்கல்ல ஆமா அந்த மாதிரி ஆமா. இருந்துச்சு. அது ஏங்க தீப்பிடிச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்களா? எல்லாத்தையும் என்னென்னமோ வச்சிருக்காங்க ப்ரோ சைடுல, ஃபைட் பண்றது அதெல்லாம். இன்னைக்கு இல்ல விஷால் ப்ரோ, சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு வந்து ஒரு படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதுக்கு முந்தைய படத்தை பத்தி ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஹேஷ்டேக் பார்க்குறப்ப எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. என்னது அது? எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. இல்லையே, சத்தியமா தெரியல, ஏதாவது க்ளூ கொடுங்க. அது அல்ல, அந்த ஹேஷ்டேக் பார்த்தப்ப நீங்களா இருந்தால் அந்த ஹேஷ்டேக் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சேன். பயங்கரமா சிரிப்பா இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தே ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பா நான் உண்மை அந்த அந்த ஹேஷ்டேக் படிக்கிறப்ப உங்க என்னன்னு ஞாபகம் சொல்லுங்கண்ணே வந்துச்சு. ப்ளீஸ்ண்ணே. அப்படியா? கேஜிஆர் ராஜேஷ் 2வது படம் அன்னைக்கு பூஜை போட்டாங்கல்ல ஆமா, மினி ஸ்டுடியோஸ்ல. அவரோட. ஓகேவா, அதுக்கு முதல் படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல ஒர்க்குன்னு சொல்லி அப்டேட். அந்த முதல் படத்தோட பேரை வந்து நீங்களா இருந்தா அங்கீகாரம். எப்படி நான் படிச்சிருப்பீங்க? அநாகரிகம்னு சத்தியமா படிக்க மாட்டேன், அங்கீகாரம் தான் படிச்சிருப்பேன். ஆஹா. எனக்கு அந்த போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. இதை பத்தி தானே அவர் பேசினார் ஒரு தடவை. எனக்கு நானே வந்து நல்ல வேளை இதை நல்லா கரெக்டா படிச்சிட்டோம், இல்லைன்னா மாத்தி தான் படிச்சிருப்போங்கிற அளவுக்கு இருந்துச்சு. சரி, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கலாமா? கேள்வி எப்படி கேளுங்கண்ணா. கேட்கறதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, கேள்விகள்லாம் எப்படின்னா, சொல்லுங்க பிரதர், யாரோ பேச நீங்க சொல்லுங்க. காந்தாரா 2 ப்ரீக்வலா ப்ரோ அது? ஆமா ப்ரீக்குவல். அதாவது அவங்க வந்து சாப்டர் 1 போட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத முழுக்க முழுக்க சொல்றாங்க. அவங்க அப்பா ரோலுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரோல். இல்லைன்னா அந்த சாமியோட ஆர்ஜின் அண்ணன், அதாவது சாமியோட மூளைக்கதைன்னு இது சொன்னாங்க. ஓகே ப்ரோ. ஆமா. ஆனா பிரகாஷ் அண்ணா, நேத்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான மேட்டர் வெளில சொல்லிருக்கீங்க. மாவீரன் சொன்னாரு, செதறிட்டேன், உண்மையா அது? என்னது ப்ரோ? வேல்பாரி பத்தி சொன்னாரு. ஆமா, உண்மைதான். சூப்பர் ப்ரோ, பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. சூப்பர். ஆக்சுவலா ஒரு 2 பேர் சொன்னாங்க ஹவுஸ்மேட்ஸ் படம் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ பாப்போம். ஓகே, அது எப்போ வருது தலையா? இந்த வாரம்ன்றேன், இந்த மாசம் ஜூலை 25. ஏங்க இந்த சக்தி ஓகே. திருமகன் எப்போதான் ரிலீஸ் ஆகுதான்? பாக்யஸ்ரீ போன்சே ஃபேன்ஸ் ரெடியா இருங்க. யாரு ஃபேன்ஸ்? ஐயோ, கேட்கலையா? கேக்குது. ஓகே ப்ரோ. இல்ல, அமைதியானாலே நான் வேற வந்து மொபைல் டேட்டா நெட் தான் இப்ப யூஸ் பண்றேன். இந்த பிராட்பேண்டுக்கு நான் எவ்வளவு பஞ்சாயத்து பண்றேன்னு இந்த பிராட்பேண்ட் பிரகாஷ் வந்து ப்ரோ நீங்க டெய்லி தலைவா உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்க வந்துட்டு உங்க லொகேஷன் மட்டும் எனக்கு. விஷால் ப்ரோ. ஓகே, சுகுமார் அண்ணா வந்துட்டார். அண்ணன் பேசட்டும், அவர் மியூட் பண்றாரு என்ன. வணக்கம். வணக்கம் ப்ரோ. வாழ்க வளமுடன். என்ன பேசிட்டு இருந்தீங்க? உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். அப்படியா? ரொம்ப நன்றி. சுமார்ண்ணா, நாளைக்கு சொல்லு பண்ணி. போறீங்களா? இல்ல வீட்டுல எங்கும் போல பண்ணி போக முடியுமா? போக முடியல என்னால. மேபி நாளானிக்கு வேணா போவேன். எனக்கு பிரச்சனை என்ன? நாளைக்கு இருக்கா? பிரச்சனை என்னன்னா, நான் இல்ல யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன், எங்க போறதா இருந்தாலும் நான் என் ஓன் வெஹிக்கிள் கார்லயே போயிட்டு வந்துடுவேன். இப்ப நான் வந்து திடீர்னு ரேபிடோ அது இதுலாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பழக்கமே இல்லையா. 2-3 இடத்துல மாறணும். நான் இங்க இருந்து மெட்ரோக்கு ஒரு இடத்துக்கு போனோம், அப்புறம் அங்க இருந்து மெட்ரோ பிடிச்சி போயிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் பிரசாத்ல இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. நான் இதே கார்ல போயிடலாமே ஒரே டெஸ்டினேஷனுக்கு, எதுக்கு மாறி போகணும்? அதுதான்ப்பா, ரேபிடோ போட்டு போலாம். அது வந்து நான் யூஸ் பண்ணல. அது இப்போ நோரோரு வந்து எனக்கு அது பண்ணலாம். பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கார்ல பெட்ரோல் போட்டு போனா கார்ல செலவாகுது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே வந்து ரேபிடோல புக் பண்ண போகும்போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தியா ஆச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? எக்ஸ்ட்ரா வேற ஜம்முன்னு கேட்பாங்க.
அது வேற இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வண்டியில டூ வீலர் கம்மியா காட்டுது. பட் ஆனா ஆட்டோ இல்ல இதுல போனோம்னா கார்ல போனோம்னா அதிகமா காட்டுது. ஓகே ஓகே. சரி, இப்ப போலையா அப்ப இந்த வாரம் எந்த படத்துக்குமே? தெரியல பரணி. மோஸ்ட்லி போவேனான்னு தெரியல. நாளைக்கு போல, நாளானைக்கு ஓஹோந்தன் மூவி போடுறான், அது வேணா போவேன். ஓகே ஓகே ஓகேண்ணா. அப்ப விடுதலைனா விடுதலை போலியா நீங்க? ஃப்ரீடம் போகலப்பா. நாளைக்கு போடுறாங்க மதியம். நான் போக முடியல. சரி, கேட்டிருக்கேன். ஓகே. நான் தனியா பார்க்க சொல்லி பாக்குற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன். பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. விஷால் ப்ரோ, சொல்லுங்க தலைவா. நான் இந்த லொக்கேஷனுக்கு எந்த பிராட்பேண்டும் இழுக்க முடியாது. நான் இதுக்காக வந்து கொஞ்சம் செலவு பண்ணி வேற மாதிரி பிளான் பண்ணி தான் இப்போ வந்து பேசி ஒரு இது பஞ்சாயத்து முடிஞ்சிருக்குது. மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்துடும். அது வந்துருச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாது தலைவனை. நீங்க வேற 150 MBPS தான். நான் 300 கேட்டேன், 150 தான் தருவான்ட்டான் அதுவே. ஏங்க உங்க ஒரு ஆளுக்கு எதுக்குங்க 300? என்னங்க ஏங்க? ஏன்னா அவ்வளோதான் ப்ரோ யூஸ் பண்ணேன், அதனால தான். அதுவும் இல்லாமல் என் ஒருத்தனுக்காக தான் அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து வயர் இழுத்துட்டு வராங்க. அதுக்கே வந்து 15,000 ரூபா செலவாகுமா? இவ்வளவு பண்ணியே நீங்க வேல்பறி முடிச்சு தர மாட்டீங்க. முடிச்சு தரேன் ப்ரோ, விடு ப்ரோ. நான் அஜித் குமார் ப்ரோ. நான் நீங்க முடிச்சு தரக்குள்ள அஜித் சங்கரே ப்ரோ, ஒரு அவர் ப்ரொடியூசர் கொடுத்து அந்த படத்தை முடிச்சிட தமிழ்நாடுக்கு வேண்டியது. வந்ததே நமக்கு வேல்பாரி முடிக்கதான். நீங்க பேசாம இருங்க, கண்டிப்பா நடக்கும் எல்லாம். அஜித் குமார் ப்ரோ, உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் ரிலீஸ் இருக்கும். அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ட்ரீட் வைப்பார். அதுக்கப்புறம் வந்து ராமாயண கதை வந்துட்டு, ராமாயண கதையும் வேற ஏதோ மகாபாரதமும் வந்து மகாபாரதம் 1 hour இதே ஸ்பேஸ்ல வந்து டெடிகேட்டடா வந்துட்டு கேப் இல்லாம சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பயங்கர வெயிட்டிங் நம்ம மகாபாரதத்துக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தினால இவ்வளவு விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்துட்டு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, காசு கொடுக்குறது அந்த மாதிரிலாம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த படத்துக்கு இந்த இந்த இது விஷயம் ரிலீஸ் ஆகணும்னு பிரகாஷ் ப்ரோ என்னென்னமோ வந்து சொல்றாரு. நான் வந்து மகாபாரதம் 1 hourல சொல்றேன்றாரு, ட்ரீட் வைக்கிறேன்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. எனக்கும் ஒரு மாதிரி பெருமையா தான் இருக்கு. பட் அதே மாதிரி இதெல்லாம் சொல்றவருக்கு நான் வந்து கரெக்டா நான் வந்து அழகா நான் பண்ணி குடுக்குறேன், பண்ணி தரேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணுவேன் ப்ரோ, சீக்கிரமாவே. கவலைப்படாதீங்க. பிரகாஷ் நான் இதெல்லாம் கேட்கிறாரான்னு தெரியல. இதெல்லாம் இல்ல பாரு, நீ நடுவுல போன் வந்துருச்சு, கேள்வி கேட்கறேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேசிட்டு இருந்தோம்ல, போன் வந்துருச்சு. போனதுக்கு அப்புறம் எல்லாம் மைக் ஆன் பண்ண முடியல ரொம்ப நேரம். பாதி சரி, கேட்கவும் சரி, இல்லை. சரி. இப்பதான் அங்க வந்து கரெக்டா நீங்க இதை பத்தி வேல்பாரி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஏதோ வேல்பாரி வெற்றி விழா நடக்குது, அதுக்குள்ள நமக்கு வந்து இதை நீ சொன்னது சந்தோஷம் தான். நம்ம வெற்றி விழா வைக்கிறோம், சீக்கிரம் பார்த்து வைக்கிறோம். பண்ணி விடுங்கன்றாரு. ஓகே, நான் வச்சிடலாம்ண்ணா. சரி, இன்னைக்கு வந்து நான் என்னன்னா அருண் ப்ரோ தான் கேள்வி கேட்பாருன்னு பார்த்தேன். அவர் வந்து விஷால் ப்ரோக்கு மட்டும் புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு போயிட்டாரு. அதனால நம்மளே ஏதாவது கேள்வி கேட்போம். வித்தியாசமான கேள்வி. என்ன கேள்வினா, வித்தியாசமான கேள்விகள் இல்லை, தமிழ் சினிமாவில் இப்போ ஃபேமஸான டைலாக்ஸ் இருக்குல்ல, அந்த டைலாக்ஸ் சொன்னோன்னே என்ன படம் என்ன டைலாக்னு சொல்லணும், அவ்வளோதான். அது மாதிரி சொல்லிடலாம்ல, உங்களுக்கு ஈஸி தானே, டக்கு 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 டக்குன்னு சொல்லிடலாமா? ஓகே தான், ஜாலி தான். வாங்க வாங்க போவோம். அதான் ஆனா ஒண்ணு எங்க காலத்துக்கு வாங்க, உங்க காலத்துக்கு இல்ல இல்ல, போகாதீங்க. அதான் சொல்றேன். எங்களுக்கு அப்படி பாதி கிடையாது. தெரியாது. ஆல் டைம் டைலாக்ஸ்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து தானே வரும் உங்களுக்கு. நான் சொல்றது ஆல் டைம் பெஸ்ட், எல்லா வகையிலுமே. உங்களுக்கு டக்குன்னு சொன்னான்னு போயிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு விஜய் படம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இதே வந்து நான் பழைய விஜய் படம் கேட்டாலும் சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி தான். போய் உனக்காக கேட்டாலும் சொல்லுவீங்கல்ல. ஏங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எம்ஜிஆர் காலத்துக்கு எல்லாம் போடுங்க, எங்களுக்கு எப்படி எம்ஜிஆர் தெரியும்? டைலாக்ஸ் பெரும்பாலும் கேட்க மாட்டேன், சிவாஜி டைலாக்ஸ் தான் கேட்பேன். சிவாஜி தானே, எனக்கு எல்லா டைலாக்கும் தெரியாது. படத்தை 10 வாட்டி 20 வாட்டிக்கு மேல பார்த்திருக்கேன். சரி, ரைட்டு. உதாரணம் சொல்லி ஆரம்பிக்கலாமா? ஈஸியா டைலாக் சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? என்ன டைலாக்? அவரு உங்க மொக்க காமெடி எப்படி அழகா அவாய்டு பண்ணிட்டு போனாரு பாருங்க. அதான் 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 அதான். ஏங்க இதுக்கு ரெஸ்பான்ஸ் யூடியூப்ல வருங்க. எனக்கு டக்குனு ஞாபகம் வரல கேள்வியில. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இது என்ன டைலாக்? தினம கொண்ட சிங்கத்தினம் மண்டி. சரி, இது என்ன டைலாக்? போகன் படத்துல வர டைலாக். அட பாவிகளா பாவிகளா பாவிகளா, 1000ல் ஒருவன் டைலாக்ங்க இது.
1001 எம்ஜிஆர் படத்துல வர டைலாக போகன் படத்துல வந்து அந்த பாட்டுல எல்லாத்தோட டைலாக்கையும் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒண்ணு அதை வந்துட்டீங்களா? இது மாதிரி உதாரணம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நிறைய டைலாக் ஃபேமஸான டைலாக்னா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து சிம்பிளான டைலாக்ஸா சொல்லுவோம். நீங்க கேட்குற மாதிரி ரீசெண்ட் டைலாக்ஸா கேட்போம். யானை வாழ்ற காட்டுல எறும்புக்கு இடம் இருக்கும், நமக்கு இருக்காதா? இது என்ன படம்? நாங்க எதை கேட்டுச்சே கேட்கலையா? கேட்டுச்சு ப்ரோ, யோசிச்சுட்டு இருக்கோம். ரைட், ஓகே, பொறுமையா யோசிங்க. யானை வாழ்ற காட்டுல எறும்புக்கும் இடம் இருக்கும், நமக்கு இடம் இருக்காதா? வனமகனா? இல்ல 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 இல்ல. ஒரு இல்லைங்க, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வேற க்ளூ கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். நல்ல படம், ஆனா திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற படம் அப்படின்னு சொல்லி சில படங்கள் பேசணும்ல. அதுல ஒரு படம் நம்ம அன்னைக்கு ஒரு டாபிக் பேசணும். நான் வெந்து தெரிஞ்ச காடை என்னைக்குமே நான் இந்த லிஸ்ட்ல சேர்த்தேன். சில படங்கள் இருக்குல்ல, நான் ஒரு 4-5 படம் அன்னைக்கு பேசணும். நல்ல படம், ஆனா ஒரு தடவைக்கு மேல திரும்ப பார்க்கவே தோணாத படம் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த சூப்பர் அந்த கேட்டகரியில அன்னைக்கு அந்த கேட்டகரியில தான் பேசணும் அந்த படத்தை. அதுல வர டைலாக் மகாநதியா, பருத்தி வீரனா? நீங்க ஒண்ணு டக்குனு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறீங்க. அன்னைக்கு பண்ண சூப்பர். எப்படி பிடிச்சாரு பாருங்க. அங்காடி தெரு அன்னைக்கு அந்த டாபிக்ல தான் பேசணும். மிச்சம் இருக்கிற படத்தை அதுதான் டக்குன்னு அடிச்சாரு பாருங்க. ஆனா மகாநதி, பருத்தி வீரன், இந்த அங்காடி தெரு 3 படங்களும் இன்னொரு 2 படம் சேர்த்து பேசணும். அதுல ஒரு படம் அங்காடி இல்ல ப்ரோ, அந்த கான்செப்ட் அங்காடி தெருவுல தான் இந்த மாதிரி வரும். அந்த கடைசியில துரத்தி விட்டுருவாங்கல்ல, அப்ப அந்த கான்செப்ட் இதோட கனெக்ட் ஆகும். சூப்பர். அப்புறம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நான் வெந்து கண்டது கார்டு சொன்னல, அது வந்து இந்த க்ளூனால சொல்லல. அது வந்து திக்கத்தை உங்களுக்கு தெய்வம் துணை நிக்கும்னு ராதிகா சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட இந்த டைலாக் அந்த டைலாக் சிமிலரா இருந்துச்சு. ரைட், ஓகே, சரி. உங்களுக்கு ஈஸியான டைலாக் சொல்றேன் விஷாலுக்காகவே. கசாப்பு கடையை ஆடு எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? சத்தியமாக தெரியவில்லை. வீரமா ப்ரோ? இல்லைங்க, இது வந்து ஒரு ரீமேக் படம். ரீமேக்லயே பட்டைய கிளப்பின படம், பயங்கரமா ஓன படம். திருத்தையா ப்ரோ? இல்லங்க, திருத்தில எந்த வசனம் எங்க வரப்போகுது? இல்ல, ஆனா இந்த டைலாக் நான் சந்தானம் சொன்ன மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் ஒண்ணும் இல்ல. ஒரு போலீஸை திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல ஒருத்தர் போலீஸை பாருன்னு சொல்லும் போது அது அந்த டைலாக் வரும். போக்கிரியா? இல்ல, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இது விஜய் படம்லாம் கிடையாது, ரீமேக் படம். ரீமேக் 2 பேர் ஃபேமஸ் தமிழ் சினிமால. ப்ரோ क्वेश्चन இன்னொரு டைம் சொல்லுங்க. இல்ல, இப்ப எனக்குன்னா அஜித் குமாரோட ஸ்பீக்கர்ல இருந்து எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல டாப் சாஸ். சாரி ப்ரோ. ஆமா பிரதர், நீங்க தான் நினைக்கிறேன். டாப் ஜோஸா அவர் பேர்? என்ன பேருன்னு தெரியல. அவரு ஸ்பீக்கர்ல இருந்து எக்கோ அடிக்குது. கசாப்பு கடைய ஆடு எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? அவ்வளவுதான். ஏங்க ஜெயம் ரவி படமா? இல்ல, கமலஹாசன் படங்க. நான் தான் சொல்றேன், ரீமேக் 2 பேர் ஃபேமஸ் தமிழ்ல. சாரி. அபூர்வ சகோதரர்கள். யாருங்க எக்கோ திரும்ப? வசூல் ராஜா ப்ரோ? மீண்டும் அவரே. அவர் எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப வரதான் நல்லது. ஏங்க பாபநாசமா? யாரோ கேட்டாங்களே, பாபநாசமா? பாபநாசம் தான். பாபநாசத்துலதான் அந்த வசனம் வரும். பாபநாசம் சொல்லிட்டேனே. சொன்னீங்களா? எப்ப அவர் ஸ்பீக்கர் போட்டு கேட்கலங்க, ஒண்ணும் கேட்கலங்க. அதுக்கு முன்னாடி போஸ்டர் பாய் சொல்லிட்டாரு. அதே மாதிரி முனிஷ் பாண்டியன் வந்து முன்னாடி அங்காடி தரன்னு சொல்லி போற போல இருக்கு. ஓகே, அடுத்தது வேற ஏதாவது கேள்வி கேட்கலாமா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா கேட்போமா? கஷ்டமா என்ன கேட்கறது? கேளுங்களா? ரைட், ஓகே, கேட்டுருவோம். நீங்க வர எனக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் படிச்சுட்டு நீங்க பேசிட்டு இருக்கு. ஓகே, நான் ஒரு டைலாக் சொல்றேன். இது வந்து பயங்கரமான மாஸ் டைலாக். ஆனா ஃபுல் கான்வர்சேஷன் கேட்டாதான் இந்த டைலாக் மாஸா இருக்கும். நான் சொல்ல போறது மாஸா தெரியாது. உங்க அப்பா மாதிரி இல்லடா எங்க அப்பா. விஐபியா? எம்டன் மகன். இல்ல மாசின்னு.
ஆனா ஃபுல் கான்வர்சேஷன் அந்த கான்வர்சேஷன் எண்டிங்ல ஹீரோ இந்த டைலாக் சொல்லுவாரு, உங்க அப்பா மாதிரி இல்லடா எங்க அப்பா விஐபியா அப்படின்னு. ப்ரோ? இல்ல குருவியா? இது ஒரு மலையாள படம், ஃபேமஸ் படம், தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஏங்க தமிழ் டப்பிங்ல வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க, விடுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன மாதிரி என்னமோ சொன்னீங்க, என்னது டைலாக் தமிழ் என்ன சொன்னீங்க? மலையாள படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு, ஃபேமஸான படம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மலையாள படமா? தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. லூசிஃபர். லூசிஃபர்ல இந்த டைலாக் எப்போ வரும் சொல்லுங்க. டீம் பேச வருவார்ல ஹீரோ கூட, அப்ப அவங்க அப்பா சொன்ன ஒரு கதையை சொல்லுவாரு. எங்க அப்பா இப்படி அப்படி இப்படின்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாரு. இவர் ஃபுல்லா உட்காந்து அந்த கதையை கேட்டு, உங்க அப்பா வேணா உனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன், எங்க அப்பா அப்படி இல்லடா அப்படின்னு மோகன்லால் சொல்லுவார். ஆமா ப்ரோ, அது இவர்கிட்ட தானே அவர் செத்ததுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் கூடிய இருப்பார்ல அவர் தானே. ஆனா கதையில உங்க அப்பா மாதிரி இல்ல எங்க அப்பான்னு சொல்லிட்டு அவர் போவாரு. தெரில, நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் அந்த டைலாக் எப்போ வரும்னு தெரில. அந்த படம் நிறைய டைலாக்ஸ் எனக்கு பிடிக்கும், இது எப்போ வரும்னு தெரில. சரி, ஒரு ரொம்ப பழைய கேள்வி ஒன்று கேட்டுருவோம். பழைய கேள்வி, இந்த டைலாக் வந்து தலைகீழ கேட்போம். ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதுபோல என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. என்ன படம்? ரொம்ப ஃபேமஸான படம். சத்தியமா தெரியல. பராசக்தி பிரதர். பராசக்தியே தான், பராசக்தியே தான். ஆமா, யார் சொன்னாங்க? ஸ்பீக்கர் யார் ஸ்பீக்கர் ஆன்லேயே காமிக்கல. முனிஷ். ஓகே ஓகேங்க ப்ரோ, எனக்கு இல்லை ஓகே, இப்போ புரியுது. இந்த டைலாக் கொஞ்சம் மாற்றி சொன்னேன், கரெக்டாக அப்பயே பிடிச்சிட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது, ஆகாரத்திற்காக அழுக்கி சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல தப்புன்னு வரும். நான் கொஞ்சம் மாற்றி சொன்னேன், அப்போ கொஞ்சம் புரியும்னு. கரெக்டாக சொல்லிட்டீங்க, சந்தோஷம். ஓகே. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்பீக்கர்ல பிரச்சனை இருக்கா? அஜித் குமார் வெளியே போயிட்டு எக்கோ அடிக்குது, வெளியே வராரு. சுகுமார் ப்ரோ, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க மைக் ஆன் பண்ணவே இல்லை. இல்ல பேசினாரு அவர் நடுவில், நீங்க இல்ல. நல்லா இருக்கு ப்ரோ, ட்ரெஸ்ஸிங் முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு வந்துட்டீங்க, ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சா சந்தோஷம். பரவாயில்லையா, இப்போ கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கா? பெட்டரா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. சரி, நீங்க ஏதாவது ஜாலியாக ஏதாவது அப்டேட் கொடுங்க. நீங்க நிறைய பேர் அப்டேட் இருக்கீங்க. வெளியே நேற்று ஒருத்தர் சொன்னார், வெளியே போக மாட்டேன். நேற்று யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. சுகுமார் ப்ரோ சொல்றத நினைச்சா கொஞ்சம் சரியில்ல, சுகுமார் ப்ரோ நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்றத பார்த்தா சிரிப்பா இருக்கு அப்படிங்கிறாரு அடிபட்டதை. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட கன்வே பண்ணுவேன்னு பண்ணேன். நிறைய கமெண்ட்ஸ் அப்படித்தான் இருக்கு, டிஎம்லாம் பண்றாங்க. சுகுமார் ப்ரோ காயப்பட்ட நினைச்சா வருத்தமா இருக்கு, ஆனா சொல்றத பார்த்தா சிரிப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. கமெண்ட் டிஎம்லாம் வந்திருக்கு நிறைய கமெண்ட். எனக்கே சிரிப்பா தான் ப்ரோ இருக்கு எனக்கு, ஆனா வந்து உள்ள வலி, இது என்ன பண்றது? சரி சொல்லுங்க, ஏதாவது அப்டேட் சொல்லுங்க, பெருசா அப்டேட் சொல்லுங்க. இல்ல, அது இது மாதிரி அந்த கோபி சுதாகர்ல வர மாதிரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கோபின்ற மாதிரி தான் தோணுது எனக்குள்ள. அப்படிதான் இருந்தது எனக்கு. இல்ல, இது என்னன்னா, முதல் 2 நாள் வந்து வீட்டுல சொல்லி நம்ம மைண்ட்ல பதிவு வச்சிருவாங்க. இனிமேல் இந்த வயசுக்கு டூர் தேவையா. இனிமேல் நாளைல இருந்து நமக்கே ஆட்டோமேட்டிக் தோணும், நம்ம போயிருக்க கூடாதோ, இனிமேல் நாம போக கூடாதுன்னு. இப்ப அவங்களோட சிந்தனைகள் போய் இனிமேல் உங்க சிந்தனையா மாறிடும். இனிமேல் டூருக்கு வரணும்னு நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு காலில் அடிபட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, வலி கூட தாங்கிடுவேன். எங்கும் போக முடியாம உக்காந்துருக்கேன் பாத்தீங்களா, அதுலதான் ரொம்ப மனசு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. வெளியில ஊர் சுத்த முடியலையான்னா? ஆமா பரணி, எங்குமே போக முடியாது, எந்த இதுக்குமே போக முடியல. ஈவென்ட் போக முடியல, நான் எதனா டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுது. எங்கன்னா போனோம்னு நான் நினைச்சேன்னா டக்குன்னு வந்து நான் வண்டி எடுத்து நானே போயிட்டுவேன் வெளியே.
இப்ப நான் எங்குமே போக முடியல. நேற்று சாட்டர்டே சண்டே வீட்ல இருந்து வெளியே கூட கூட்டு போக முடியல. எப்பவுமே வீக்கெண்ட் ஆனா வீட்டுல பீச் இல்ல மாலுக்கு எங்கன்னா கூட்டு போவேன். எங்குமே வந்து கூட்டு கூட போகல. நானும் போக முடியாதுல்ல. சரி ஓகே. அது 1 வாரம் தானே. அதுக்கப்புறம் ரெஸ்ட் குடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சுத்தலாம். அட நீ 1 வாரம் ஈஸியா சொல்லிட்ட. 1 வாரம் வந்துட்டு உக்காந்தா ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா இருக்குல்ல. சுதந்திரமாய் பறந்த பறவையை கூண்டில் அடைத்த மாதிரி புரியுதுண்ணா. எப்பவுமே லாக்டவுன்ல உட்காந்த மாதிரி இது ப்ரோ எனக்கு லாக்டவுன் கூட என்னமோ. அடிபட்டுருச்சாண்ணே? சுத்தமா அடிபட்டு தெரியாது. இல்ல அதே எல்லாம் இன்னொரு தடவை கதை கேட்கலான்னு ஒரு ஆர்வம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அந்த குயில புடிச்சு கூண்டையில அடைச்சு உடம்பு பாத்துக்கோங்க. பாட சொல்லிற உலகம் மாதிரி. உண்மையாலே லாக்டவுன்ல நம்ம வந்துட்டு போகணும்னு நினைப்போம் வெளியே. ஆனா வந்து வெளியே போலீஸ் இருப்பாங்களோ, இ பாஸ் கேட்போம், அது இதுன்னு கேட்பாங்களோன்னு ஒரு பயத்துல உட்காந்துருவோம்ல. அந்த மாதிரி இப்ப போகணும்னு தோணுது. ஆனா போனா என்ன பண்றது? போனா காலில் திரும்பி வந்து செப்டிக் ஆயிடுமோ, பெயின் அதிகமாயிடுமோ அப்படின்ட்டு எங்குமே போக முடியல. சுமார்ண்ணா ரைட்டு. உட்காந்து பார்க்காத படங்கள் ஏதாவது இருந்தா இல்ல பாருங்க. லாக்டவுன் பேசுறப்ப உன்னையோட தான் ஞாபகம் வந்துச்சு. பரணி ப்ரோ சொல்லுங்க. கடல்லே இல்லையா அந்த மாதிரிதான். அவர் இன்னும் ஹண்ட் சீரிஸே பார்க்கல. பார்க்கல பாரு. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. டெய்லியும் காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது இருக்கு இந்த 1 வாரத்துக்கு. அதனால அதுலயே போயிடும் போல சரி டைம். ஓகே. உங்களை பிஸியா வச்சுக்கோங்க. டைம் போயிடுச்சுன்னா போதும். உங்களை பிஸியா ஏங்க அந்த குட் வைஃப்னு ஒரு சீரிஸ் வந்திருக்குங்க ஹாட்ஸ்டார்ல. அது எப்படி இருக்கு? யாராவது அது பார்த்திருக்கீங்களா? அது அது நான் முதல் எபிசோடு மட்டும் தான் ப்ரோ பார்த்தேன். நான் ஃபுல்லா இன்னும் ஏங்க பார்க்கல. ரேவதி டைரக்ட் பண்ணதான் அது? ஆமாங்க. என்னது குட் வைஃப். குட் வைஃபா? நல்லா இல்லையா ப்ரோ? தெரிஞ்சவங்க பார்த்தாங்க. ஓகே. இல்ல ஆக்சுவலா ஹலிதா ஷமீமா அது ரிட்டன் அவங்க தான் ரைட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்களா. சரி ஓகே அவங்களுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட் பெருசாக ஒன்றும் இம்ப்ரெசிவ் இல்லை. பிளாட்டா ஓகே தான். பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளேவா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சமந்தா அது ஏதோ வந்து ஒரு பேய் படம் வந்திருக்கு. அது எப்படி இருக்கான்? அது தெரிலண்ணா. டிஜிட்டல்ல வந்துச்சு. சுபம் ஆமா. ஏன்னா அது நல்லா இருக்குன்னாங்கண்ணே. நீ மட்டும் தான் சொல்லியிருக்க நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல கொஞ்சம் இன்ஸ்டா வாங்கண்ணே. ஏன் நீங்க வீடியோ போட்டிருக்கீங்களா? இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். நாளைக்கு காலையில வர 10 மணிக்கு மேல. சரி ஓகே 10 மணிக்கு மேல வாங்க. ஓகே சரி சுகுமார் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இல்லைன்னா கமெண்ட்ல ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. டைலாக் எந்த படம் கண்டுபிடிக்க சொல்லி. அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. நிறைய பயங்கரமான எனக்கு அது ஆன்சர் தெரியும். மீம்ல ரொம்ப ஃபேமஸானது. அது என்ன டைலாக்னு சொல்லணும். ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, ஆனா ஜோடா மட்டும் வாங்க தெரியுமோ. இது என்ன படம்? ராதிகா படம். ராதிகா படமா அது? சரி, ஆனா ராதிகா தான் பேசுவாங்க டைலாக். அது என்ன படம்? ஜீன்ஸ். சுகுமார் ப்ரோ. ஆமா ஜீன்ஸ் தான் பதில். சுகுமார் ப்ரோ சொன்னாரும் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். சொல்லாம போட்டீங்க. சரி சுகுமார் ப்ரோ, உங்களுக்காக இந்த கேள்வி நீங்க சொல்லணும். இந்த கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கேட்பாள் சகோதரி, கொலை செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இது என்ன படம்? இந்த டைலாக் எங்கேயோ கேட்டிருக்கேனா? எங்கேயாச்சும் ரஜினி சொல்லியிருப்பாரு ப்ரோ. இல்ல சொல்லுங்க என்ன படம்? சசிகுமார் மாதிரி இது தோழன் கேட்டோன்னு. இது வந்து ரொம்ப பழைய படம். ரொம்ப ஃபேமஸான டைலாக். அந்த பீரியட்ல வந்து இந்த எல்லாரும் இந்த டைலாக் சொல்லி பார்ப்பாங்க. ரொம்ப பழைய படம். ஆனா ரொம்ப ஃபேமஸான டைலாக். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கேட்பாள் சகோதரி, கொலை செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். சொல்லுங்க. நான் சீரியஸா இது கேட்டிருக்கேனா? ஆனா என்ன படம்னு எனக்கு டக்குன்னு ஏன்னா ஒரு க்ளூ வேணா தரேன். க்ளூ வந்து விசுவாசம். பாசமலரா ப்ரோ? விஸ்வாஸ்க்கு ஏங்க பாசமலர்? இது வந்து விஸ்வாசல அஜித் பேர் வரணும். தூக்குத்துறை. அந்த தூக்குத்துறையில இருக்கதான் க்ளூ. துறையா? இல்ல தூக்கி படம் பேர். தூக்கிங்கிறது தான் படம் பேரு. ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸான படம். அதுல வந்து செம்ம டைலாக். எல்லா டைலாக்கும் அதுல பிரிச்சு பட்டைய கிளிப்பு. அதாவது எல்லா அந்த படத்தோட ஆடியோ சிடி இருக்குல்ல, அதை கேளுங்க ஃபர்ஸ்ட். அந்த படத்தோட ஆடியோ சிடி வந்து அதாவது டைலாக்காக சொல்லி கேட்போம்ல, ஒலியும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர அந்த படம் வந்து அவ்வளோ ஃபேமஸ்.
சிவாஜி கணேசன். ஓகேங்களா? அந்த நான் படம் வந்து பார்த்தது இல்ல. பயங்கரமா ரொம்ப ஃபேமஸான படம். ஆனா அந்த டயலாக் கேட்டுருக்கு. நான் படம் பார்த்தது இல்ல. பட் ஆனா டயலாக் கேட்ட மாரி ஞாபகம் இருக்கு. பராசக்தி மாதிரியே சிவாஜிக்கு இன்னொரு வந்து டைலாக்காக ஃபேமஸான படம் தூக்கு தூக்கி. எதுக்காகனா எப்பயாவது சொல்லிட்டு போவோம் அவ்வளவுதான். யாருக்கு தெரியுது இல்லையா, நிறைய டைலாக் தெரியாதுல்ல, அதான் சொல்லிட்டு போயிருக்குன்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம். ஓகே. நைஸ் ஒன். சூப்பர். இன்னொரு டைலாக் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான டைலாக் தெரியும். வீரம்னா என்னன்னு தெரியுமா? அது என்ன படம்? வீரம். ஏங்க அதெல்லாம் அதுதான் கிடையாது. வீரம்னா என்னன்னு தெரியுமாண்ணா? எங்க குருதி 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 புனலுங்க. ஏன்பா நீ ஓகே, ஓகே. நான் டக்குன்னு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. குருதி புனல் நான் பார்த்துருக்கேன். ஓகே. சரி சரி சரி. அதுலதான் வரும். சரி, சரி. ஓகே. பிரகாஷ், நான் இந்த வாரம் கேள்வி நீங்க என்னென்ன படம் போறீங்க? எல்லா படமும் போவீங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன படம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓஹோ இந்த பேபி, ஃப்ரீடம், வேற என்ன வருது? சூப்பர்மேன். சூப்பர்மேன். சூப்பர்மேன்லாம் பக்கத்துல கூட போக மாட்டேன். ரைட், நெக்ஸ்ட். இல்ல, நீங்க நீங்க ட்ரை பண்ணுங்களேன். இந்த ஒரு படம் ட்ரை இல்ல இந்த பாய்ஸ் பார்த்தேன்ல, இல்ல இதுக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பேன். பாய்ஸ் பார்த்தா கூட சுத்தமா இந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இல்ல நான் அந்த வந்து சோடா குடிக்கும் போதெல்லாம் இனிமேல் அந்த ஞாபகம் தானடா வருங்கிற மாதிரி. இந்த பாய்ஸ் படத்துல பார்த்தா கூட 3 சீசன் பேசியிருக்காங்கண்ணா. தெரியல. நான் 3 சீரிஸ் பார்த்து முடிச்சிட்டேன். 3 சீசனு இந்த பாய்ஸ்ல. நல்லா ஓகே. 3ஆவது சீசன் மாவீரன் சொன்ன மாதிரி 3ஆவது சீசன் தான் சூப்பர். ரொம்ப அதாவது எல்லாமே வந்து ஹைப் 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 ஹைப்னு பயங்கரமா போச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா அடுத்தடுத்து போச்சு. நல்லா போச்சு. 3 சீசன் சூப்பரா போச்சு. 3ஆவது சீசன் செமையா போச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லயும் 6 எபிசோடு 18+ ஓவரா வச்சிருப்பாங்க. செகண்ட் எபிசோட்லயும் அந்த அந்த சீன் ஒன்று காமெடி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. அது மாதிரி தேர்டு சீசன்ல இதுலயும் வந்து ஹீரோகசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அந்த எபிசோடு பூராமே அதுதான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6ஆவது எபிசோடு இதுக்கு நேர்ந்து விட்டாங்க போல இருக்கு. 18+க்காகவே அது மாதிரி இருந்துச்சு. அது பண்ணா எல்லா இருந்துச்சு. இடத்துலயும் அப்படி சரி மாவீரன், பண்ணுவாங்க. ஒரு ஸ்பாய்லர் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஒரு ஸ்பாய்லர் மட்டும் சொல்லுங்க. அந்த ரியான் எதுல ப்ரோ? வந்து இந்த பாய்ஸ்ல ஒரு ஸ்பாய்லர் சொல்லுங்கன்னா, நான் 4th சீசன் போகல, இப்பதான் போறேன். இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் 4th சீசனு. அது ஸ்பாய்லர் சொல்லுங்க. அந்த ரியான் நெகட்டிவா பாசிட்டிவ் கேரக்டர் அதை மட்டும் சொல்லுங்க. அந்த பையனா? ஆமா. இல்ல அவன் இன்னும் கிரேவா தான் இருக்கான். இன்னும் முழுசா முடியல சீரிஸ். ஓ சீரிஸ் ஆனா கிட்டத்தட்ட கொஞ்சம் அவங்க அப்பா ஸ்டைலே எடுத்துட்டான் கொஞ்சம். அதான் தேர்ட் சீசன் முடியும் போது அப்படிதான் முடிச்சாங்க. பார்த்து நடப்பாவீங்களா, இதுக்கு அந்த அங்கேயே முடிச்சிருக்கலாமே, இதுக்கு தேவையில்லாம இந்த பெக்கா கேட், அதாவது இப்ப பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாமேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தேன். மற்றபடி ஓகே. அவனை காப்பாத்துறதுக்காக இவனை கொல்ற வாய்ப்பு விட்டுட்டாங்களே தான். சரி பார்ப்போம். யார் ப்ரோ? சூப்பர் சோல்ஜரா? அது அந்த இதை பார்ப்போம். அந்த ரியான் அந்த பையன், ஹோம்லேண்டர் பையன். ஓகே ஓகே. ஹோம்லேண்டர் பையன். இவனை காப்பாத்துறதுக்கு தானே. சரி, நான் ஒரு டயலாக் சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. ரொம்ப ஃபேமஸான மூவி தான், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம். மேரா தோஸ்த் நீ இப்ப போலீஸ்க்கு தோஸ்த், அதனால இந்த வேலையை நீ தான் முடிக்கிற. இதுதான் ரஜினி ஸ்டைல். என்ன ப்ரோ? இல்ல எனக்கு தெரியல, அதான் ஏதாவது சொன்னேன். பிரகாஷ் ப்ரோக்குமா தெரியல. டயலாக் ரிப்பீட் பண்ணுங்க. மேரா தோஸ்த் நீ இப்ப போலீஸ்க்கும் தோஸ்த், இந்த வேலையை நீ தான் முடிக்கிற. இதுதான் ரஜினி ஸ்டைல். ஸ்பைக் ஆகல. ஓகே, வேற யாராச்சும் கெஸ்டிங் இருக்கா? ஹலோ, யாரோ ஹலோன்னு சொன்னாங்களே. மாவீரன் ப்ரோ ஏதாவது பேசுறீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு எது கேட்கல அவர் பேசுறது. ஓகே ஓகே. இல்ல நீங்க எதுவும் தெரியலையா? நானே சொல்லட்டுமா? இல்லங்க, க்ளூ கொடுங்க. க்ளூ கொடுத்துமா? எப்பவுமே ஏங்க இதுதான் ரஜினி ஸ்டைல்னு சொல்லிட்டேன். அப்பவே தெரியாது ரஜினி படம்னு. அதெல்லாம் ரஜினி தெரியுங்க. கமலும் சேர்ந்து நடிச்ச படங்கள். அது தெரியுங்க. ரஜினி கமலும் சேர்ந்து அது நடிச்ச அது படங்கள் வரைக்கும் வந்துருச்சுங்க. அதுலதாங்க போலீஸுக்கு தோசை நான் எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. சொல்லுங்க, 2வது க்ளூ சொல்லுங்க. கமல் இருப்பாருங்க. அவர் கமல் அது தெரியுதுங்க. அவர் சொல்றதெல்லாம் தெரியுது.
ரஜினி இது மாதிரி 2 3 படத்துல இவர் ரஜினிங்கிற பேர்லயே நடிச்சிருக்காரு, கமல் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ரஜினி ஸ்டைல் வரைக்கும் வந்துருச்சு. அதான் மன்மதன் இல்லையா, மன்மதன் இல்லையா, நேதால் நிக்குமா சொல்லுங்கய்யா, இருக்காரா அவரு? மன்மதிலேயே நினைத்தாலே இழிக்குமே இல்ல. ஓகே, அதுல வந்து எங்காலும் ஒரு படம் நடிச்சிருக்காரு அதே டைட்டில்ல. அந்த படத்தை மறுபடியும் அதாவது அந்த படத்துல வந்து 2 படம் வந்திருக்கு. ஒண்ணு வந்து எங்கால் வந்து அந்த படத்துல டைட்டில பாதி நடிச்சிருக்காரு. அதுல இன்னொரு பாதி வந்து இவரு நம்ம ஆதி இருக்காருல்ல, அவரு நடிச்சிருக்காரு. Two types of computer. யாருங்க இது? வரையறது இல்ல, எழுத சொன்னார். எழுத சித்தி. ஏங்க யாரு டியூஷன் மாஸ்டர் வந்துட்டாருங்க உள்ள? இல்ல சந்தியா தீபக்னு ஒரு ஐடி இருக்குல்ல, அவர்தான் பேசிட்டு இருந்தாரு. ஏங்க அந்த படத்தோட டைட்டில வந்து ஆல்ரெடி வந்து ஆதி ரீயூஸ் பண்ணிருக்காரு. அதுல பாதி டைட்டில்ல எங்காலும் ஒரு படம் ஹீரோ நடிச்சிருக்காரு. உங்கால்னா யார சொல்றீங்க, விஜய் அண்ணாவா? ஆமா. ஆடுபுலி ஆட்டம். ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லிட்டாரு. நான் இல்ல ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லிட்டாரு, அதனாலதான் பதில சொல்லல. அவரோட சொல்லிட்டாரு ஆடுபுலி ஆட்டம்னு. அதனால நான் வந்து கமெண்ட் அதுக்கு மேல பதில் சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லல. ஹரிஸ்ங்கிறவரு சொல்லிட்டாரு. ஹரிஸ் டிஎன்வி. ப்ரோ நான் வந்து நான் இது பார்க்கவே இல்லை, நான் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். சரி இல்ல ஓகே, அதனால நான் சொல்லலன்னு அவரா. ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த டைலாக் சொன்னோட பிரகாஷ் ப்ரோ கண்டுபிடிச்சவர்னு நினைச்சேன். இல்ல ரஜினி வந்து 2 3 படத்துல ரஜினி ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு. கமல் படம் சேர்ந்து நடிச்சாரு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா ஸ்ட்ரைக்கே ஆகல. ஆடுபுலி ஆட்டம் எனக்கு ஆடுபுலி ஆட்டம் வந்து அந்த டைலாக்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ. எனக்கு எப்படின்னா, உங்க ஆள் சொன்னீங்கல்ல, அப்புறம் ஆதி ப்ரோ சொன்னீங்க, ஆதி ஹீரோ சொன்னீங்கல்ல, அதை வச்சு நான் ஆடுபுலி ஆட்டம். ஏன்னா அவர் தான் அந்த படத்தை டைட்டில ரீமேக் அதனே ரீயூஸ் பண்ணிருப்பாரு ஒரு படம். நான் விஜய் டிவில பார்த்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ்டர் அஜித் பல்கான் இருக்கீங்களா? அதான் அஜித் பல்கான். மற்றவங்களை பத்தி எதுக்கு வேற ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்ணிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க வரதே அபியூஸ் பண்றீங்க. இல்ல எனக்கு புரியல. இது நான் வேற ஸ்பேஸ், நான் ஒரு ஸ்பேஸ் போறேன், வர முடியுமா உங்களால? நான் வர மாட்டேங்க. வர மாட்டேன்னா புரியுது நீங்க என்ன டாபிக்னு புரியுது. இல்ல புரியுது இல்லங்க புரியுதுங்க. ஆனா என்னன்னா அதுக்கான இடம் இது இல்லைங்கிற நான் அவ்வளவுதான். இல்ல அது எனக்கு அது தெரியும் ப்ரோ. நான் அதனாலதான் அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாரு. சரிங்களா, ஏதோ இது பேசும்போது அவர் எதோ பிடிக்கும்னு பிளாக் பண்ணிட்டாரு. தட்ஸ் இட். சரிங்களா, அதுக்கு நான் அப்படின்னு அவர் பேசுக்கு நான் போறதில்லை, நான் அவரும் வரதில்லை. பட் வந்து ஒரு ஸ்பேஸ்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி பேசுறதுக்குலாம் இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி நான் பேசலையே. ரெக்கார்டிங் இல்ல ப்ரோ. ஏன்னா சரத் அதெல்லாம் நான் பேசல. அவன் வந்தாவே வம்பலுக்கு அபியூஸ் பண்றதுக்கு வருவான். இல்ல சண்டையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதை மட்டும் தான் நான் பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிட்டு போனோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு லீகலா ஆக்ஷன் எடுப்பேன், இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல பேச வேலைங்கிறேன். சரி ஓகே, போட்டோங்க மேல நான் பேச வேலைன்னு சொல்லிட்டேன். சரியா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரனா அந்த ரெஸ்பெக்டோட நிறுத்திக்கணும். தேவையில்லாம ஒன்னத்துல போயிட்டு இன்வால்வ் ஆகிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாது. பிளாக் பண்ணிட்டு போய் பின்னாடி பேசுறதுன்னா தேவையில்லாத விஷயம். சரிங்களா, நான் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் நான் கிளம்பிடுவேன், நான் இது பண்ணல. சரிங்களா, இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அஜித். இன்னொரு தடவை என்னை பத்தி பேசுறதோ இல்ல ஏதோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உங்க டீடைல்ஸ் இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதுக்கான லீகல் ஆக்ஷன் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. நான் உன்னதான் பேசினேன், ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசல. அது நீ வந்தா சண்டை தான் இழுப்ப, அபியூஸ் தான் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம ஸ்பேஸ்ல சண்டை போடாதீங்க. ஏன்னா நான் பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம்னு பார்த்தேன் ப்ரோ. பஞ்சாயத்துல ஓகே, எனக்கு வந்து அது மிரட்டல் மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னா ஓகே, அது வேற விஷயம். டிஎம் பண்ணி பேசிக்கலாம், இல்ல என்ன வேணாம். பட் என்னன்னா
கேட்குற நம்ம வந்து இது கேள்வி கேட்கலங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது ஹோஸ்ட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். ரெண்டாவது நான் நிறைய பேர் நம்மள்ட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஸ்பேஸில் ஜாலியாக பேசுகிறவங்க நிறைய விஷயங்கள் சண்டை போடுறாங்க, நீங்கள் அவங்க போய் ஏன் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நம்ம ஸ்பேஸில் சண்டை போடுறதா நம்ம கேட்க முடியும். அவங்க வெளியில் போய் அவங்க குணாதிசயங்கள் நம்ம வந்து நம்ம சர்டிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து நான் ஒரு கட்சிக்கு சொல்லுவாங்கல்ல, இவங்க தமிழரான்னு பார்ப்பேன், இவங்க தமிழர்லாம் பார்ப்பேன், இவங்க இதுதான் பார்ப்பேன், அதுதான் பார்ப்பேன், யூரின் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம அவங்கவுங்க யார் எங்கெங்க பண்ணுறாங்கிறது அவங்களோட விருப்பம். நம்ம ஸ்பேஸில் அவங்க சண்டை போடாமல் இருக்கிறாங்க, நம்ம ஸ்பேஸில் அபியூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க நம்ம பார்க்குறது. அவர் பேசுறது ஓகே, நம்ம அவர் பேசுகிற வரைக்கும் ஓகே, அவர் சொன்னார், அவர் ஓகே. ஆனால் மிரட்டல் இருக்கக்கூடாது. அதுக்கு மிரட்டல் அவங்க 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 பண்ணிட்டு போகிறாரு, அவரால் தான். நம்மள எப்படின்னா எப்படி சொல்கிறது, மிரட்டல் இல்லாமல் அவங்க விஷயத்தை கன்வே பண்ணுற அளவுக்கு ஓகே, அவ்வளோதான். நம்ம மற்றபடி வேற ஒன்றும் சொல்ல வரல. சும்மா கூட சொல்லிடுங்க. இல்ல என்ன பிரச்சனை, இது என்னன்னு எனக்கு தெரியல, பேசி முடிச்சிடலாம். இல்ல மிரட்டல் விடல. எனக்கு வந்து நான் என்ன பிரச்சனை எனக்கும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்று எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அஜித்குமார் யாரு ப்ரோ பேசுனது? தெரியல சார். அஜித்தை யார் பேசுனது? சரத்னு ஒருத்தர் பேசினார்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் ஐடியும் தெரியல. இப்ப இருக்க வேர்ல்ட் ஆஃப் சரத்னு சொல்லி வந்திருக்காரு பாருங்க. என்ன இல்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க பிரச்சனை நமக்கு தெரிய வேணாம்னு தான் சொல்றேன். நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை தெரியணுங்கிற? இல்ல ப்ரோ, இல்ல சுகுமார் ப்ரோ, நான் நம்ம ஸ்பேஸ்ல வந்து சொல்ற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இது கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க சரத்தையா. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு F1 விஷயமா பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. இந்த பேர் என்னது இங்க இருந்தாரு, மாவீரன் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம். இவர் வந்து அப்ப வந்து ஒரு இன்டரப்ட் பண்ணி, நீ ஏன் எப்பவுமே டவுன்கிரேட் பண்ணி பேசுற அப்படி பேசினாரு. அது ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஆச்சு. அதுல என்ன பிளாக் பண்ணிட்டாரு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இவங்க காலையில இன்னைக்கு மார்னிங் ஏதோ ஸ்பேஸ போட்டு இவர் என்ன பிளாக் பண்ணிட்டாரு. சரிங்களா, நானும் இந்த இவர் ஸ்பேஸுக்கும் போறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தாரு. அவரு ஒரு ஏதோ நம்ம பேசுறது பிடிக்கல, நம்மள பிளாக் பண்ணிட்டாரு. நானும் கம்முன்னு போயிட்டேன். சரிங்களா, இப்போ இவர் வந்து டீசெண்டா பேசுறதா நான் டீசெண்டா சொல்றேன். அதனாலதான், இல்லைன்னா நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன். நானே தனியா போட்டு பேசிப்பேன். சரிங்களா, ரெண்டாவது ஒரு பிளாக் பண்ணதால எனக்கு வேற ஆப்ஷன்லாம் தெரியல, வேற எந்த ஸ்பேஸும் போடல. இப்ப சொன்னாங்க, அதனால டைரக்டா வந்து கேட்கறேன். சரிங்களா, அதனால என்ன ஆச்சுன்னா, நான் சரி கம்முன்னு போயிட்டேன். இன்னைக்கு மார்னிங் ஒரு ஸ்பேஸை போட்டு நம்மளை பத்தியோ நம்ம ஃபேமிலி பத்தியோ இவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல ப்ரோ. கரெக்ட் தான். ஒரே நிமிஷம் சரத்து, இன்னைக்கு மார்னிங் ஸ்பேஸ்ல இல்லவே இல்லை. நான் இன்னைக்கு நான் ரெக்கார்டிங் ஒரு நிமிஷம் இரு அதுக்கு மாவீரன் டிஎம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மாவீரன் டிஎம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இருங்க சிம்பிள். அஜித் வந்துட்டு பேசுனது தப்பா இருந்தா அஜித் உன் மேல தப்பு அப்படின்னு பட்சத்துல வந்துட்டு இல்ல ப்ரோ, ஒருத்தர் இல்லாதப்ப எதுக்கு பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான். இல்ல நீங்க சினி டாக்ல அது பிரகாஷ் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க சினி டாக்குள்ள வந்தீங்களா, அஜித் ஸ்பீக்கர்ல இருந்தா கூட அஜித்தை பாயிண்ட் பண்ணாதீங்கன்ற. ஏன்னா நீங்க தனியா வந்து ட்வீட் பண்ணி என்ன வேணா பேசுங்க, இல்ல வேற ஏதாவது ஸ்பேஸ்ல பேசுங்க. நீங்க லீகல் ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து மத்தவங்க எல்லாம் இருக்கும், எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கும்னா நீங்க மிரட்டல் விடுற மாதிரி அது. நீங்க வந்து அது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. என்ன பண்ணாருன்னா அது ஆக்சுவலா நீங்களே அதான் சொல்லுவீங்க. அதுதான் ப்ரோ, நீங்க என்ன வேணா பண்ணுங்க அவரை. அது நீங்க வந்து அது வந்து உங்களுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள வச்சுக்கங்கன்ற. இல்ல அது நீங்க பொது வெளியில அவர் சொன்னா பொது வெளியில சொன்னார்னா, இங்க இருக்க விஷாலு மாவீரன் இவங்க எல்லாம் நல்லா பேசுறவங்க தான். சரிங்களா, எல்லாருமே நல்லா பேசுறவங்க தான். அதை பிளாக் பண்ணிட்டு பின்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீ பேசுறேன்னா நானே பல முறை சொல்லியிருக்கேங்க, யார்கிட்டயுமே இப்ப நம்ம ஸ்பேஸ்ல யாராவது இல்லாதப்ப நம்ம அவங்களை பேச விட மாட்டேன். எதுக்குன்னா இல்லாதப்ப பேசக்கூடாது, இருக்கிறப்ப பேசணும் அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொல்ற பாயிண்ட் பூரா கரெக்ட் தான். ஆனா எப்பவுமே நான் சொல்ற விஷயம் இதுதான், யாருமே இல்லைன்னா அவங்க முன்னாடி பேசக்கூடாதுதான் முறை. நீங்க வந்து அவங்கள்ட்ட நேரா சொல்ல வர ஆப்ஷன் இல்லைங்கிற வந்திருக்கீங்க. ஓகே, அஜித்குமார் நீங்க பிளாக் ரிமூவ் பண்ணீங்கன்னா அவர் உங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைப்பாரு, டிஎம்ல சொல்லிடுவாரு, நீங்க பேசிக்கீங்க அதை. எனக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே ப்ரோ, இதான் சொல்லணும். சரத்தை ஃப்ரீயா விடுங்க. இல்ல தெரியும். இல்ல நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்பேஸ்ல உள்ள லிசனர்ஸ்க்கு ஸ்பீக்கர் உள்ள சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஎம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிறேன். பிரதர் ரெகுலரா இப்போ ஒரு 10 பேர் பேசுறாங்கல்ல, அதுல ஒருத்தர் 2 பேர் வந்து ட்ரோல் ஐடிஸ் இருக்கு. ஆனா நீங்க அவங்க ஸ்பீக்கர் தரீங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் உங்க ஸ்பீக்கர்ல வந்து மத்தவங்களாம் ரிமூவ் பண்ணிருக்கீங்க, ஆனா எங்களை ரிமூவ் பண்ண மாட்டீங்க, அபியூசர்ஸ் ரிமூவ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, பிரதர் வந்து நம்ம ஸ்பேஸ்ல யாரும் அபியூஸ் பண்றது இல்லை, நம்ம ஸ்பேஸ்ல யாரும் சண்டை போடுறது கிடையாது, அதனால நாங்க கொடுக்குறோம், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க இல்ல அதை இன்னொன்னு சொல்லிடுறேன். என்னன்னா அப்பயே நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர் உங்க ஸ்பேஸ்ல இருந்துட்டு உங்களை பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க, அதனால நீங்க அவங்களுக்குலாம் வந்து என்கரேஜ் பண்ணி இன்னும் 2-3 பேர்த்த கேட்டுருக்காங்க என்கிட்ட. நான் சொன்ன ஒரே விஷயம், முன்னாடி பேச தைரியம் இல்லாதவங்க பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு அது நான் இப்போ என்ன பத்தி பேசினா நான் பேசியிருக்க மாட்டேன் ப்ரோ.
ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்சனல் விஷயம், அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை டிஸ்கஸ் பண்றது நான் வந்து ஐம் நாட் அலோவிங் திஸ். ஓகே, அதனால தான் நான் சொல்லிட்டு ஓகே போறேன். ஓகே சரிங்களா? இன்னொருத்தர் அதுதான் வேற சொல்லி எதுவும் சரி, இல்லை. இப்ப அடுத்து நம்ம உள்ள நண்பர்கள் நான் சொல்லிடுறேன். ரெக்கார்டிங் இல்ல ஓகே கேட்டேன் ஓகே ப்ரோ, அடுத்து அதனால நம்ம தான். நண்பர்கள் சொல்லிக்கிறேன். அடுத்து அஜித் குமாரோ இல்ல யாரோ ஸ்பேஸ் போடுறீங்களா? நம்ம டைம் பாஸ் ஸ்பேஸ் எதுக்கு போறோம்? ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கு, சினிமா அப்டேட் இல்ல நம்ம ஏதாவது பர்சனலா பேசிக்கிறது, இல்ல கதைகள் சொல்றதுக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்கு பேசுறது ஸ்பேஸ் போட்டா நல்லா இருக்கும். எதுவும் ஸ்பேஸ் போட்டு யாரையும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னைக்குமே உண்மையாலுமே ஆபத்துங்கிறத தாண்டி 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது. அடுத்தவங்களை திட்டுறதோ, நடிகர்களுக்காக திட்டுறதோ, கட்சிக்காரனுக்காக திட்டுறதோ எதுக்குமே 10 பைசாக்கு புண்ணியம் இல்லை. சினிமா பேசுறதே புண்ணியம் இல்லை எனக்கு தெரியும் தான். அதுலயாச்சும் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். யார் 2 3 பேர் சொல்லியிருக்காங்க நீங்க பேசுறது நல்லா இருக்கும், ஒரு 2 மணி நேரம் நாங்கள் பஸ்ல போகும்போது டிராவல் பண்ணிட்டு போகும்போது ரெக்கார்டு கேட்டுப்போம். அதுலயாச்சும் ஏதோ ஒரு வகையில் ஒரு என்டர்டைன்மெண்டாச்சும் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பத்தி பேசுறோமே தவிர சண்டை போடல ஒரு விஷயம் கிடையாது. யாரும் சண்டை போடாதீங்க, அவ்வளோ நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. பார்த்து நீங்க பெருசா இல்ல ப்ரோ, எடுத்துக்காதீங்க சார், அது அவ்வளோதான். தலைக்கு ஏற்றிக்காதீங்க. ஓகே ஓகே, நான் ஏத்துக்கல ப்ரோ. நான் அதனால தான் நான் அவங்க சரி அந்த ஸ்பேஸ்ல டீசெண்டா பேசுவாங்க, பேசுவானே வந்துட்டு பிடிக்கலன்ட்டாங்க. நம்ம போறதும் இல்லைங்க நம்மளை பத்தி. அது அதனால தான் எனக்கு கடுப்பாயிருச்சு. நான் போகாத ஸ்பேஸ் எதுக்கு நம்மளை பத்தி பேசுவாங்கன்னு தான் நமக்கு கடுப்பு, வேறது இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க் ப்ரோ. நான் சொல்லதான் இருந்தேன், போயிட்டேன். ஓகேங்க, பாய். வேற யாரும் பேசுறீங்களா? இல்ல அமைதியா? இல்ல புயலுக்கு பின் அமைதி மாதிரி எல்லாம் அமைதி ஆயிடுச்சா? திடீர்னு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. இல்ல இது என்ன செகண்ட் தெரியல. சரி பாத்துங்க, அவங்கவுங்க பாத்துங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு நம்ம சுவிச சண்டைக்கு வரோம் தான். இப்ப சண்டைன்னு மட்டும் இல்லாம அது மிரட்டல் போனவங்க தான் நான் சொன்னேன். அதை தலையிட்டேன். இல்லைன்னா இல்லை நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் சொல்றது அஜித்குமார் பிரதர் உங்களுக்கு சொல்றது தான். அதுக்குமே வந்து பர்சனல் அபியூஸ் அந்த இதுக்கெல்லாம் போயிட வேணாம். அது அவரு இல்ல ப்ரோ, அதுதான் எனக்கு என்ன பேசணும்னு சத்தியமா தெரியல. நான் அவர்கிட்ட தான் போய் நீங்களே ரெக்கார்டை கேட்கணும். போட்டு என்ன சொல்லுவோம், ரெக்கார்டு இருக்கிறாரு கேட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தப்பா இருந்துச்சு சாரி சொல்லிட்டு போங்க, தப்பே கிடையாது. நம்ம மேல தப்பு சாரி சொல்லிட்டு அதை நான் கேட்டுருவேன் ப்ரோ. என்னன்னா இன்னைக்கு காலையில நான் பேசவே இல்லை, அதனாலதான் நான் சொல்றேன். சரி பாத்துக்கலாம். காலையில இருந்துங்கிற எனக்கு தெரியல. சரி பாத்துக்கலாம். நான் ஏதாவது போய் இன்ட்ரெஸ்டா கேட்கறேன். கேள்விகளோட அருண்குமார் வந்திருக்காரு. அருண் பிரதர் சொல்லுங்க, கேள்வி கேட்க வந்திருக்காரு, சொல்லுங்க. ஒரு தமிழ் ஆக்டர் டைரக்ட் பண்ண மூவில ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சிருப்பார். அது என்ன மூவி, என்ன ஆக்டர்? இல்ல கேள்வி பேரன்பா ப்ரோ. தமிழ் ஆக்டர் டைரக்ட் பண்ண மூவியில் ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சிருப்பார். ராயன் காளிதாஸ் ஜெயராம். ஹீரோவை நடிச்சிருப்பார். இல்ல அவர் ஹீரோவா கேக்குறாரு. ஹீரோவா? தமிழ் ஆக்டர் டைரக்ட் பண்ண மூவில. ஓகே. தமிழ் க்ளூ, ஜெயிலர், பேட்டா. கேள்விகள் எல்லாம் எங்க இருந்து பிடிக்கிறாரு தெரியல. சூப்பரா பிடிக்கிறாரு. நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. யோசிக்க வைக்கிற மாதிரி தானே இருக்கு. அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், டைரக்ட் பண்ண ஆக்டர். ப்ரோ சாரி ப்ரோ, இன்னொரு டைம் சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு தமிழ் ஆக்டர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் டைரக்டராகவும் இருந்திருக்கிறாரு. அந்த டைரக்ட் பண்ற படத்துல மலையாள ஆக்டர் ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. அந்த டைரக்டர் யாரு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நடிச்ச மலையாளம் ஆக்டர் கேரக்டர் ஆர்டிஸ்டா இல்ல தமிழ் ஆக்டர் கேரக்டர் ஆர்டிஸ்டா? தமிழ் ஆக்டர், மலையாள ஆக்டர் ஹீரோ, தமிழ் ஆக்டர் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே. இல்ல யாராவது சொல்லுங்க, எனக்கு யோசிக்கிறேன், நானும் யோசிக்கிறேன். பிரதாபத்தன் தமிழ் படம் இல்லையே மலையாள ஆக்டரை வச்சு. இல்ல தமிழ் ஏங்க அவர் பெரிய ஹீரோங்க ஒரு காலத்துல பிரதாபத்தன். க்ளூ, பேட்டை, ஜெயிலர். ഒരു മോഹൻലാൽ മൂവി. எல்லாம் ஓகே. மோகன்லால் மூவி தான் சுத்தமா பிளாங்க் ஆயிடுச்சு. மோகன்லால் நடிச்சதே கம்மியான தமிழ் படம் தானே. அதான் யோசிக்கிறேன். இல்ல மோகன்லால் எந்த படத்துல நடிச்சாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தமிழ் படத்துல. ஏன்னா அவர் கம்மியான படம் தான் நடிச்சிருக்கிறாரு. ஜெயிலர்லயும் பேட்டையிலையும் காமனா இருந்த குணச்சித்திர நடிகர்னா மாரிமுத்து டைரக்டர். அவர் மோகன் நடிச்சு எப்பவும் எடுத்திருக்காரான்னு யோசிக்கிறேன். வேற டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி
பேட்டை டூரிஸ்ட் ஃபேமிலி க்ளூ. சசிகுமாரா ப்ரோ? சசிகுமார் மோகன் வச்சு எடுத்திருக்காரா என்ன படம் ஹீரோவா? இல்ல இல்ல பண்ணல. இல்ல 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 அவர் சசிகுமார் எடுத்து டேரக்ட் பண்ணது 2 படம் தான். ஒன்னு சுப்பிரமணியபுரம், இன்னொன்னு ஈசனு. அதுக்கப்புறம் டேரக்ட் 3வது வருஷத்துக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அவர் இல்லைங்க. பேட்டையில இருப்பார், டூரிஸ்ட் ஃபேமிலியில் இருப்பார். ஆக்டர் வேட்டையில் இருப்பார், டூரிஸ்ட் ஃபேமிலி இருப்பார்னா பக்ஸா பகவதி பெருமாளா? அவர் டேரக்டர் இல்லைங்க. ரமேஷ் திலக். ரமேஷ் திலக் டேரக்டர் இல்லைங்க. நீங்க என்ன எல்லா கேஸ்டிங் பார்த்துட்டு இருப்பீங்க போல இருக்கு கூகுள்ல. அநியாயம் பண்றாரு அவரு. அப்படியே மைண்ட்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆ படத்தில் இல்லையா? அருண் ப்ரோ, நீங்க விட இன்னொரு க்ளூ கொடுத்தா நல்லா இருக்கும். எங்க எம்எஸ் பாஸ்கர் கமல் கே சம்பந்த் க்ளூ. கமல் கே சம்பந்த். மௌலியா இல்லையா? அவர் ரெண்டுலயுமே அடிக்கலையே. அருண் ப்ரோ ஒரு மாதிரி சிம்ரனா? சிம்ரன் கரெக்ட். மூவி கரெக்டா? அட பாவீங்களா, சிம்ரன் என்னங்க டைரக்ட் பண்ணாங்க? சிம்ரன் மோகன்லால் நடிச்சிருப்பாரு. சிம்ரன் மோகன்லால் நடிச்ச படங்கிறாருங்க அவரு. அதுல பாப்கார்ன் ஒரு படம் வந்துச்சு. பாப்கார்ன் இல்லங்க, பாப்கார்ன் நாசர் சொல்றாரா பாப்கார்ன்? கரெக்ட். அட ஏங்க நீங்க வேற, பாப்கார்ன்ல யாரும் மறந்து போயிருப்பாங்க. நானே மறந்து போன படத்தை போய் நான் ஒரு படம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல விஷால், பாப்கார்ன் ஒரு படம் இருக்கு. அது டேரக்டர் நாசர்லாம் தெரியும். ஆனா நாசருக்கு ஜெயிலருக்கு பேட்டைக்கு என்ன சம்பந்தம்? நான் எனக்கு ஒன்னும் புரியலையே. எனக்கு க்ளூல தான் குழம்பிட்டாரு. நாசர் ஜெயிலர்ல இல்ல, பேட்டையிலும் இல்ல. ஜெயிலர் க்ளூ, ஜெயிலர் மோகன்லால், பேட்டை சிம்ரன். ஏன் அதான் லிங்க். அந்த டேரக்டருக்கு லிங்க் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஜெயிலர்ல உள்ள இருக்க ஆர்டிஸ்ட் யாரு நாசர். நான் எப்ப எங்க பாப்கார்ன் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து, ஏன்னா பாப்கார்ன்ல நான் ஜெயிலர் நாசர் இல்லையே, பேட்டர்லயும் நாசர் இல்லையே. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க இப்படி பண்றீங்க? ஆனா ஓகே, நல்லா இருக்கு. ஓகே டன். ஒரு கொஸ்டினும் கூட, ஒரு கேரளா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டரும் கனெக்ஷன் இருக்கு என்ன? ஏங்க ஃபர்ஸ்ட் கேள்விகள் நிறைய வந்து புரிய மாட்டேங்குது. அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. கேள்வி கேளுங்க. கேரளா கேள்விக்கு முன்னாடி அருண் ஒரே நிமிஷம். பரணி அந்த அப்டேட் ஷேர் பண்ணி எனக்கு ஸ்டார்டிங்ல நான் இல்ல. சுகுமார் ப்ரோ இல்ல அவர் கேள்வி ரிப்பீட் பண்ணா நான் யோசிச்சுட்டு இருப்போம். நான் கேள்வி ரிப்பீட் பண்ணா யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் அந்த கேள்வி ரிப்பீட் மட்டும் பண்ணட்டும். இருங்க. ஓகே, நீங்க கேள்வி நான் சொல்றேன். நான் ஸ்பேஸ் முடியறப்ப சொல்றேன். அட இருங்க, கேள்வி ரிப்பீட் பண்ணுவோம். அருண் ப்ரோ கேள்வியை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு கேரளா ஃபெஸ்டிவல் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? ஒரு கேரளா ஃபெஸ்டிவல் ஒண்ணு, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு சம்பந்தம் இருக்கு அந்த ஃபெஸ்டிவல் நேம்ல. அவ்வளவுதான். என்ன சம்பந்தம்? நோ இல்லங்க, மியூசிக் டைரக்டர் தமிழ்ல கேரளா அத சொல்லி இல்ல. கேரளா ஓணம் தான் கேரளால ஃபேமஸ். தமிழ் மியூசிக் டைரக்டர். தமிழ் மியூசிக் டைரக்டர் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. விஷுவா தமிழ் மியூசிக் டைரக்டர்னாரே அவர். மியூசிக் டைரக்டர்னாரே டேரக்டரா மியூசிக் டைரக்டரா? மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் இல்லையே. ஃபெஸ்டிவல் ஓணம். ஃபெஸ்டிவல் ஓணம் ஃபேமஸ். ஓணத்துக்கு என்ன தமிழ்? இப்ப யோசிச்சுட்டு இருப்போம். பரணி இப்ப அந்த அப்டேட் சொல்லிருங்க. நீங்க சும்மா பேசுங்க. அது ஒரு அப்டேட்னு நீங்க ஒண்ணு ஏன்னா அந்த அப்டேட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சும்மா இது சொல்லி ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் தொடர்பாளன் அப்படின்ற படத்தோட டீசர் வந்திருக்கு. அந்த படத்தில் நடித்திருப்பவர் வின்ஸ்டார் விஜய். ஆனா அண்ணா சுகுமார் அண்ணா ஒரு அளவுக்கு தான் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரு அந்த ஹீரோ ஒரு 10 வாட்டி பார்த்திருக்கலாம். இயந்திர பறவை, மஞ்சள் வீரன் அந்த ரேஞ்சில போயிட்டு பார்த்திருப்பாரு. இதை ஷேர் பண்ண சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவர் ஷேரும் பண்ணியிருந்தாரு இந்த ட்ரெய்லரை, டீசரை. சரி நானும் அவர் ஷேர் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணி பார்த்தா 28 வியூஸ். இந்த 28 வியூஸ் 4 பேர் எனக்கு தெரிஞ்சு மேல ஷேர் பண்ணிருக்கேன். டீசர் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன படத்தை வந்து நம்ம தான் ப்ரோமோட் பண்ணி பண்ணணும். ஏங்க சும்மா இருங்க, அநியாயம் பண்ண தூக்குங்க அதை. இதுக்கு வாங்க கேள்வி. ஓணம்ல வர மியூசிக் ஓணம்ல ஒரு மியூசிக் டைரக்டர் வாங்க. ஓணம்ல உள்ள மியூசிக் டைரக்டர் யாருங்க? தமிழ் டைரக்டரா சொல்லுங்க. அது நம்ம அதை யோசிப்போம். அதுக்குள்ளே இது பாக்குறவங்க பாக்கட்டும். இன்னும் வெளில வரல. ஏங்க மியூசிக் டைரக்டருங்க, இவர் மியூசிக் டைரக்டர் சொல்றாருங்க. ஓணம்னு பண்டிகை சொல்லியாச்சு. சிரிப்பு வந்துருச்சுன்ற. ஓணம் பண்டிகைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? அதான் அருண் ப்ரோ எங்களுக்கு தெரியவில்லை. அருண் ப்ரோ தயவு செஞ்சு வேற க்ளூ கொடும்.
க்ளூ கர்ணா மூவி. கர்ணா. வித்யாசாகருக்கும் ஓணம்க்கு என்ன சம்பந்தம்? ஓணத்துக்கு ஒரு ஃப்ளூட் பீச்சும் கேட்டிருக்கா ஓணத்தினே? ஓணம் டைம்ல பிரகாஷ் ஓணம் டைம்ல ஒரு ஃப்ளூட் பீச்சும் கேட்டிருக்கா? ஃப்ளூட் பீச்சும். ஏங்க எனக்கு மலையாளமே புரியாது. நீங்க மலையாளத்தை பேச நான் புரிஞ்சு ஏதோ கொஞ்சம் பதில் சொல்லாச்சும் முயற்சி பண்றேன். என்ன ஓணம் மியூசிக் கேட்டு தெரியல எதுங்க? எனக்கு தெரிஞ்செல்லாம் எனக்கு கேரளாலே இருந்து 15 வருஷம் 10 வருஷம் இந்த பரணிக்கே ஒன்னும் புரியலையா கேள்வி? இல்ல எனக்கு நான் வந்து சொல்லுங்க பரணி, என்ன பரணி சொல்றாரு? சொல்றேன். எனக்கு ஓணம் ஒரே நிமிஷம் ப்ரோ. எனக்கு ஓணம்ல தெரிஞ்சதெல்லாம் ஒரே சாங் தான். கலர் 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 அது மட்டும் தான் ஓணம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அடுத்தது வாங்க. இல்ல இல்ல அது ஃப்ளூட் பீச்சும் கேட்டிருக்கா ஸ்மார்ட் பரணி? அந்த ஃப்ளூட் மியூசிக் அது ஒரு ஆல்பத்துல வித்யாசாகர் போட்ட டூன் தான். சரி, அப்ப நான் பதில் சொன்னது கரெக்ட். ஆனா என்ன எப்படி பதில் சொன்னது எனக்கு தெரியல. அதானே வித்யாசாகர் பதில் கரெக்ட். அதுதான் ஆன்சர் கரெக்ட். ஆனா எது எப்படின்னு தெரியல. ஓணம் அவருக்கு என்ன சொல்லுங்க பாருங்க, நீங்களே தெளிவா சொல்லுங்க பாருங்க. இல்ல நான் அதான் சொல்லிட்டாரு அவரு. இந்த பாட் இந்த இந்த சாங் வந்துட்டு அந்த ஃப்ளூட் பிஜிஎம் போட்டிருந்தாரு. ஓணம்ல வர ஒரு பாப்புலர் சாங்க்கு ஃப்ளூட் பிஜிஎம் வித்யாசாகர் தான் போட்டிருந்தாரு. ஓ அப்படியா? அந்த ஓணம் சாங் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ரிலேட்டட் தெரிஞ்சு கேட்டே ஆகணும். சரி, அந்த சாங் கேளுங்க. அப்படியே இந்த மேல ஷேர் பண்ணுங்க, டீசரை பாருங்க. நான் தூக்கிட்டேன். இல்ல யாரா பிடிக்காதவங்க வந்தா ஷேர் பண்ணலாங்க. நம்ம நண்பர்களா இருக்காங்க, இவங்களுக்கு பார்க்க விட கூடாதுங்க. யாரா பிடிக்காதவங்க இப்ப வந்து ஏன் ப்ரோ பார்க்கட்டும் ப்ரோ. அவரும் ஒரு உழைப்பு போட்டிருக்காரு ப்ரோ. ஒரு படம் எடுக்கிறது அவருக்கு ஈஸி இல்ல ப்ரோ. படம் எடுக்கிறது ஈஸி இல்லைங்க. அந்த காசுக்கு வேணா கொடுங்க. இல்ல பிரகாஷ், நான் அந்த டீசர் நானும் பார்த்தேன். அதுல கடைசி டீசர் முடியறப்ப ஒரு சீன் மனநல காப்பகம் அப்படின்னு சொல்லி அவரை சேர்ப்பாங்க. அந்த இதுல ஆரம்பத்திலே சேர்த்திருக்கணும். இல்ல நீங்க ஆரம்பத்திலே அதை போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். நீங்க அது பார்த்தோட குபீர்னு சிரிச்சுட்டேன். எனக்கு செம்ம சிரிப்பு அந்த டீசர் பார்த்து. பரணி நல்லா தான் பண்ணி இந்த டீசர். நீங்க பிரசாத் லேப்ல பரணி ப்ரோ பிரீமியர் போறீங்களா? எந்த படம்? இந்த படத்துக்கு ஏன் விஷால் ப்ரோ நீங்க வேற டீசர் பாத்தியா இல்லையா? ஃபர்ஸ்ட் வின்ஸ்டார் விஜய். ஓகே, நான் கண்டிப்பா பாக்குறேன். ஸ்பேஸ் முடிச்ச உடனே பாக்குறேன். ரியாக்ஷன் வீடியோ சூப்பர். கண்டிப்பா போட்டுருவோம். விஷால் ப்ரோ போடுவீங்களா? இல்லங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்காக போடுவோம். வேணாம் பேசாம இருங்க. இருக்கிற ஃபாலோவர்ஸும் போயிடுவாங்க. சுகுமார் ப்ரோ சும்மா அது ஃபன்னுக்காக பண்ணிருக்கேன். ஆனா அவருக்கு மட்டும் எப்படி லிங்க் கிடைச்சதுன்னு தெரியலங்க. நான் ஓபன் பண்ணும் போது 28 வியூஸ் தான். காலையில பூஜை போயிருந்துச்சுப்பா. பிரசாத் லேப்ல பூஜை நடந்தது இன்னைக்கு காலையில. ஆனா ஆங்கருக்கு வந்து காசு கொடுக்கணுமே, அதை செலவு பண்ணணுமே யோசிச்ச மனுஷன் படத்தோட ஹீரோயினே ஆங்கர் ஆகிட்டாரு அந்த ஈவெண்ட்ல. அதுதான் காமெடியே. அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் போல ப்ரொடக்ஷன்ல. பிரகாஷ் பாத்துன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் இல்ல பிரகாஷ், நான் இந்த வாரம் நீங்க 3 படமே 2 படம் தான் போகுது. சொல்லுங்க பாரு. நீங்க என்ன படம் வருதுன்னு? வேற ஏதாவது படம் வருதா? ஓஹோ எந்தன் பேபி, ஐயோ ஃப்ரீடம். இதுல வந்து இல்ல உண்மையை சொல்லட்டுமா? ஓஹோ எந்தன் பேபி எனக்கு வந்து பார்க்கணும்னு தோணல. ஃப்ரீடம் சுத்தமா பார்க்கணும்னு தோணல. அந்த நேரத்துல வந்து ஆனா வெள்ளிக்கிழமை வேற படமே பார்த்தே ஆகணும், ரிவ்யூ போட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில போனா தான் உண்டு. எப்படி சொல்றது? ஒரு சிவா உண்மையிலே சொல்லிடுறேன். இல்ல அது வேணாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அது வேணாம், அது சொல்லக்கூடாது. இல்ல ப்ரோ, அமீர் கான் பார்த்துட்டு சொன்னார்ல, அதுக்காக எனக்கு ஐ போயிடுச்சுன்றேன். இல்ல வேற என்னன்னா, இப்ப ராம் சிவா 2 பேரும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாங்க. அதுல வந்து சிவா வந்து எப்பவுமே கூலான பர்சன். சிவாட்ட ஒரு கேள்வி கேட்டு பைத்தியம் டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. கடைசியா ராம்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ராம் பதில் சொல்லிட்டாரு. பதில் சொல்லிட்டு கடைசியா தப்பா எடுத்துக்காங்கன்னு அந்த ப்ரெஸ் சொல்லும் போது, இல்ல சார் நான் தப்பா தான் சார் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கேன். என்கிட்ட சம்மந்தம் ஒரு பஞ்சாயத்துக்கு கிளப்புற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பதிலும் சொல்ல வச்சுட்டீங்க. இது எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்டு என்ன பதிலும் சொல்ல வச்சதை நான் ஒரு வன்முறையா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி சில படங்கள் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்ற செட் ஆகாதுன்னு எனக்கே தெரியும். ஆனாலும் சில படங்கள் தியேட்டர்ல போய் பார்ப்போம்ல, எப்படியும் போய் பார்ப்போம்ல. அந்த மாதிரி வந்து இந்த வாரம் வந்து 2-3 படம் போகணும், அவ்வளவுதான்.
சரி தேசிங் ராஜா 2 ட்ரெய்லர் போட்டுங்களா? பார்த்துட்டு எலியில வந்து கெட்ட 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 வார்த்தையில பேசினேன். டோட்டல் டீம் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து புகழுங்கிற ஒருத்தனை எங்க எந்த 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 வகையிலும் பிடிக்காதவனா காமெடின்னு சொன்னா எனக்கு கோவம் வரும். அவன் நடிச்ச யாரையுமே நான் அவன் பேச மாட்டேன். இருந்தாலும் சொல்றேன், அவனை எங்கெல்லாம் பார்க்கணும் அங்கெல்லாம் எனக்கு கோவம் வரும். இந்த ட்ரெய்லர்ல வந்து எனக்கு வேணாம் அவ்வளோதான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் வந்துருங்கிறனால இதோட சென்சார் பண்ணி நிப்பாட்டிக்கிறேன். இல்ல பிரகாஷ், நான் எலியிலோட மொக்க படம் கூட நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா அந்த தேசிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்காது ப்ரோ. இல்ல அது எரியில பட் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அவர் அயோத்தியில ஸ்டார்ட் பிடிக்காதா? பண்ணும்போது இந்த கேர்ள் கட்டப் போட்டு தான் வந்து விஜய் டிவில ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இதுல வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. அவர் எப்படி பண்ணாலுமே வந்து சிரிப்பு வர மாட்டேங்குது. சிரிப்பு வராதுன்னா நான் சொல்றேன், அவர் திட்டினார்ல, அது ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அவர் பர்சனல் ஒப்பீனியன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். உண்மையாலே அந்த படத்துக்கு நான் பிரீமியருக்கு வந்து டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். நான் போலாமா வேணாமான்னு போக ட்ரைலர் மாட்டீங்க. தெரியாம பார்த்துட்டேன். சீரியஸா ட்ரைலர் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் போலாமா வேணாமான்னு ஒரு யோசனை வருது எனக்கு. ஆக்சுவலா இந்த 3 BHK நான் போனப்ப தியேட்டர்ல இந்த ட்ரெய்லர் போட்டாங்க. எனக்கு அப்பயே வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வேற டென்சல் ப்ரோட்ட பேசும்போது அவர் வேற வந்து கன்வின்ஸ் பண்றாரு, இந்த படம் டைரக்ட் பண்ணவர் அந்த படம் டைரக்ட் பண்ணவர்ரா இப்படி சொல்றியாடா அப்படி இப்படின்னாரு. பட் நான் போல. ஐ மீன் எனக்கு வேற எந்த படமே இந்த ஏரியால ரிலீஸ் ஆகலைன்னா அந்த படம் தான் போகணும். பார்ப்போம். எனக்கு இங்க எப்படி ரிலீஸோ அதை பொறுத்து தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு 3 படமும் பார்க்கணும்னு ஆசை. இனிமேட்டு எல்லா தமிழ் படமும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. சரி, ஓகே. யார் வேற ஏதாவது சொல்லணுமாப்பா? பஷு ப்ரோ, நானு ஒரே ஒரு கேள்வி. கொண்டல்னு ஒரு படம் வந்தது இல்ல? என்ன ப்ரோ? கொண்டல்னு ஒரு படம் வந்தது இல்ல? ஆமா, அது ஆண்டனி ரிலீஸ் பண்ணி. அந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பா ப்ரோ? கொண்டால், ஆமா அப்படி ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆனா அது ஃபிளாப் தான் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு, ஆனா ஃபிளாப்பா? தேட்ரிக்கலா இல்ல. ஆமாமா, தேட்ரிக்கலா பெருசா அந்த படம் வந்து ஆக்சுவலி அவர் நல்ல நடிகர், நல்லா நடிக்கிறாரு. ஆனா அவர் படம் கடைசியில் வந்த தாவிதும் சரி இதுவும் சரி, ஸ்பெல் கரெக்டா பண்றேன்னு தெரியல ப்ரொனன்சியேஷனு, அந்த 2 படமே சரியா போகலைன்னு தான் சொல்றாங்க. ஆனா 2 படமே நல்லா இருக்கு இல்லைங்களா? இல்ல நீங்க சொல்றது ஓகே, புரியுது. பட் ஆனா வந்துட்டு அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு 2 படமுமே வந்துட்டு எனக்கு பெருசா வந்து இதா ஆகல. ஓகேவா தான் இருந்துச்சு 2 படமுமே. பட் டாவிட்ல என்ன எனக்கு வந்து பிரச்சனையா இருந்துச்சுன்னா, சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க, சில விஷயங்கள் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் மோஸ்ட்லி வந்துட்டு மிக்ஸ்டா தான் வந்துச்சு. பட் ஆனா ஆவரேஜ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு 2 படத்துக்குமே இந்த சைடு, இங்க மலையாளம் சைடு. ஓகே ஓகே ப்ரோ. இல்ல அவர் கொஞ்சம் அங்க எப்படி இங்க இருக்கிற நடிகரோட பெரும்போது இப்ப அவர் ஆர்டிஎக்ஸ்ல நடிச்சார்ல, ஆர்டிஎக்ஸ்ல வந்துட்டு செமையா ஓடிச்சு அந்த படம். ஆமாமா, அது ஆர்டிஎக்ஸ் வந்து இன்னொரு. ஓகே ஓகே. அவர் படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ஓப்பனிங் இருக்கும். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா நல்லா ஓடும். இப்பவுமே அவர் படம் ஆக்ஷன் படம் பண்ணாருனாலும் சரி, எதுனாலும் சரி, அவர் படத்துக்கு ஓப்பனிங் கண்டிப்பா நல்ல ஓப்பனிங் இருக்கும். மத்த ஆக்ட்ரஸோட இது கம்பேர் பண்றப்போ நல்ல ஓப்பனிங். மாவீரம் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல ஜுராசிக் வேர்ல்டு தியேட்டர்ல பாத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல ப்ரோ, நான் தான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துட்டேனே. எப்ப சொன்னீங்களா? நேத்து சொன்னேனே, தமிழ் ஓ, டப்பிங் டப்பிங்லாம் எனக்கு செட் ஆகாது. நீங்க அதுவா? அதனாலதான் நான் சூப்பர் மேட்டே எப்படியாவது இங்கிலீஷ்ல பார்க்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம் டு மதுரை பரணி ப்ரோ. எல்லா ஹாலிவுட் படமும் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடும் போல. என்ன ப்ரோ? எல்லா ஹாலிவுட் படத்துக்கும் ஒரு விடிய காலம் பிறந்துருச்சு போல உங்ககிட்ட இருந்து. இல்ல இங்க வந்துட்டு இந்த ஒரே சேலம்ல வந்துட்டு ஒரே ஒரு ஷோ ஈவினிங், அதாவது 7:30 அந்த மாதிரி வந்து பிரைம் டைம்ல வந்துட்டு ஒரே ஒரு ஷோ இங்கிலீஷ்ல போடுவாங்க. அந்த ஷோவை எப்படியாவது மிஸ் பண்ணாம போய் பார்த்துட்டு வரணும். ஸோ வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால வந்துட்டு F1மே இன்னமும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்துட்டு அந்த இஷ்யூ.
வண்டிக்கு ஆர்டர் பண்ணியிருக்குது. வண்டி நமக்கு கையில கிடைச்ச உடனே மற்றபடி ஊர் சுற்றலாம். ஸோ வண்டி வரட்டும், அதுக்கப்புறம் எல்லா படத்தையும் சேலம்ல போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஓகே ஓகே. உங்களை நேர்ல சந்திக்கணும் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை எனக்கு ஆம்பிஷன். உங்களை நேர்ல ஒரு வாட்டி என்னையவா? ப்ரோ. ஏங்க வேற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் யோசிக்கலாம். இல்ல திடீர்னு தோணுச்சு. விஷால் ப்ரோ, எனக்கு நான் வந்து ஃபுல் டைம் சும்மா இருக்கிற ஒரு பையன். எல்லா படமும் பாக்குறது. நீங்க ஒரு நியூஸ் படிச்சீங்களா பாருங்க ப்ரோ, பூனேல வந்துட்டு ஒரு பிரபல நிறுவனம் வந்துட்டு ஒரு கேம் ஷோ வச்சிருக்காங்க. 60 நாள் தொடர்ந்து 9 மணி நேரம் தூங்கணும். தூங்குனீங்கன்னா உங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் பிரைஸ். ஒரு பொண்ணு பூஜான்னு ஒரு பொண்ணு வின் பண்ணிருக்கு. ஓகே நைஸ். 1 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு 1 லட்சம் ரூபாய், ஜெயிச்சவங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் பிரைஸா. சூப்பர் ப்ரோ. முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ட்ரை பண்ணி. எனக்கும் தெரியாது, எல்லாம் ரிசல்ட் தானே போடுறாங்க, முன்னாடியே போட மாட்டாங்க. அப்படியா? ஓகே பரவாயில்ல, நல்லா 9 மணி நேரம் தூங்குறதெல்லாம் இப்பெல்லாம் முடியவே இல்லையே தலைவா. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்க முடியுது. நானா தூங்குவேன் ப்ரோ, நீங்க ஒண்ணு. விஷால் ப்ரோ, எய்ம் பிக். ஊன்றீங்க புரியல. பெருசா எய்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எய்ம் பிக்கா? ஓகே. நம்ம எப்பயாவது ஒரு நாள் பாப்போம். சீரியஸா சீக்கிரம் மீட் பண்ணதுல வந்தீங்கன்னா எபிக்ல வில் கோ டு சூப்பர்மேன் இங்கிலீஷ் வெர்ஷன். இதுக்காக நான் மதுரை கிளம்பி வரணுமா ப்ரோ? கரெக்ட் தான். இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னா உடனே கிளம்புவீங்கல்ல. அப்படி பார்த்தா நான்லாம் வந்துட்டு இந்தியால இருக்க மாட்டேன். ஐயோ ஒண்ணும் இல்ல. எங்க இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் அப்பப்ப நீங்க எல்லாரும் வந்து பாக்கணுங்க. திடீர்னு ஏதாவது ஒன்று போடுவார், ஒரு பாட்டு போட்டுட்டு இருப்பாரு. எப்படி லிரிக்ஸ் எல்லாம் செமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. தமிழ்ல எல்லாம் போட்டு அப்படியே ஹார்ட் இது பண்ணி அப்படின்லாம் தெரிக்க விடுறீங்களே தலைவா. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு பாருங்க ப்ரோ, அது ஏதாவது பேசி முடிச்சுட்டு ஃபில்லர் போட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே சூப்பர். உள்ள உண்மையிலுமே சுகுமாரனுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? ஏங்க அதுதான் சொன்னாரு. நான் சொல்றேன் விஷால் ப்ரோ, லாங் ஸ்டோரி ஷார்ட், அவர் வந்து ஒரு இது அருவி இருக்குல்ல, ஃபால்ஸ், அதுல ஒரு இடத்துல போட்டோ எடுக்கலான்னு போய் காலை கொடுத்துருக்காரு. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, காலில் நல்லா அடிபட்டுருச்சு, ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் வந்து ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்கேயும் போக முடியாம மனுஷன் வந்து உட்காந்த இடத்துலயே வந்து போனையும் லேப்டாப்பையும் பார்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. ஒரு நல்ல விஷயம் இருக்கு சுகுமாரண்ணா. You have time to spend with your family, so enjoy the time. அவர் ஃபேமிலியோட வெளியே போக முடியலன்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு கடுப்பா இருக்காரா? சரி ஓகே, நடக்கும். ஆமா. அதனால தான் அது ஒரு சரியா முத்து ப்ரோ கேளுங்க ப்ரோ, நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம். இல்ல நானு லிசனருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல AK-64 பத்தி ஏதாவது தெரியுமா பிரகாஷ் ப்ரோக்கு? நான் கேட்கவே இல்லை, எதுவுமே ட்விட்டருக்கு வரது இல்லையா, அதனால கொடுத்துட்டு இருக்காரு முத்து ப்ரோ. இல்லைங்க, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டேங்க, இப்படி கேட்க மாட்டேன், அதனாலதான் கேட்டேன். ட்விட்டருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பிரகாஷ் ஆரம்பிங்கள். இல்லைங்க, ஏற்கனவே சொன்னதுதான், எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை. இந்த 13 அல்லது ஆகஸ்ட் 3க்குள்ள இது பேர் என்ன அப்டேட் வரும், அனௌன்ஸ்மெண்ட் வரும், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆகஸ்ட் 3 இல்லை இந்த 13 வரும், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி ஓகேங்க, சரி ரைட். அப்படியே ஸ்பேஸை முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திக்கலாமா? ஓகேண்ணா. ஓகே, நாளைக்கு பை. தேங்க்ஸ் ஆல்.